மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हुए। இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். आत्मिकता के विषय में आपके साथ बातें करना चाहता हूँ। நீங்கள் ஆவிக்குரியவர்கள். आप आत्मिक हैं। 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். पहला कुरिन्थियों 2 अध्याय उसका 15वें अध्याय में हम देखते हैं, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. आत्मिक जन किसी भी जांचता है, सारी बातों को जांचता है। எனவே ஆவிக்குரியவன் என்று ஒரு மனிதனை அல்லது ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லி இருக்கிறதை பார்க்கின்றோம். जो आत्मिक है वो एक व्यक्ति के लिए तो एक समूह के लिए कहा गया है। கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே गलतियों की पुस्तक उसका 6 अध्याय उसका पहले वचन में ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. आत्मिक लोग आप ऐसा लिखा है। எனவே ஆவிக்குரியவர்கள் என்கிற பெயர் பைபிளிலே அடிக்கடி வருகிறதை பார்க்கின்றோம். हम देखते हैं कि ये आत्मिक लोग बाइबल में बार-बार दोहराया गया है। நாம் ஆவிக்குரியவர்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். हम आत्मिक होने के लिए प्रभु की ओर से चुने गए हैं। ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசனத்திலே கற்றுக்கொள்ள போகின்றோம். इसलिए ये आत्मिक लोग कैसे जीवन जीना चाहिए हम वचनों से सीखने जा रहे हैं। நாம் ஆவிக்குரியவர்கள். हम आत्मिक लोग हैं। என்னுடைய அடிப்படையான காரியத்தை சொல்லும் பொழுது इसकी आधारभूत कार्य को मैं जब कहूँ तो தேவன் தமது ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने अपनी आत्मा हमें दी है। அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவி இன்றைக்கு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ओ परमेश्वर की पवित्र आत्मा हमें अपना मार्गदर्शन करा रही है। நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது जब हम यीशु को ग्रहण करते हैं அவர் தமது ஆவியை நமக்கு தருகிறார். वह अपनी पवित्र आत्मा हमें प्रदान करता है। அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு வாழும்போது जब उसकी आत्मा हम प्राप्त करके जीवन जीते हैं நாம் அந்த ஆவிக்கு உரியவர்களாய் மாறுகின்றோம். हम आत्मिक जन के रूप में बनाए जाते हैं। எனவேதான் நமக்கு பெயர் ஆவிக்குரியவர்கள். इसलिए हमारा नाम है आत्मिक जन। அல்லேலூயா. हालेलुया। உலகத்தார் கண்ணால் காண்கிறதை மாத்திரம் கவனித்து வாழ்வார்கள். इस संसार के लोग जो उन्हें दिखाई देता है उसके अनुसार जीवन यापन करते हैं। ஆனால் ஆவிக்குரியவர்கள் लेकिन आत्मिक जन கண்ணால் காணக்கூடாத கிரியைகள் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது அவைகளையும் கவனித்து வாழ்வார்கள். जो आंखों में नहीं दिखाई दे रहा है उनको भी ध्यान देकर जीवन जीने वाले आत्मिक लोग। அல்லேலூயா. हालेलुया। உலகத்தார் கண்டுபிடிக்கப்பட்டவைகளின் அறிவை மாத்திரம் கொண்டிருப்பார்கள். जो संसार है उनको जो जांच की गई है उनको ही वो खोजते रहे हैं। ஆனால் ஆவிக்குரியவைகளோ உலக மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத अनेक மெய் ரகசியங்களை அறிவார்கள். लेकिन जो आत्मिक जन है जो संसार नहीं खोज सकता नहीं जान सकता उसको जांचता उसको खोजता है। எனவே ஆவிக்குரியவர்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். इसलिए जो आत्मिक जन है हम बहुत विशेष व्यक्ति हैं। இன்றைக்கு நான் சொல்ல வருகிற விஷயம் आज जो मैं कहने जा रहा हूँ उसका विषय ஏன் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், क्यों हम आत्मिक जन ऐसे कहलाए जाते हैं, அந்த ஆவிக்குரியவர்கள் என்ற நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும், जो आत्मिक जन है उसकी स्थिति में हमें कैसा जीवन जीना चाहिए। இந்த ஒவ்வொரு குறிப்புகளும் ரெண்டையும் சேர்த்து நமக்கு சொல்லும். यह एक एक बातें दोनों बातों को हमें बताएगी। முதலாவதாக வாசிக்கலாம். पहला हम पढ़ेंगे ரோமர் 8:9. रोमियो की पुस्तक उसका 8वां अध्याय और 9वां वचन। ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்கே வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்.
यहाँ पर वचन लिखा है कि परमेश्वर का आत्मा तुम में बसता है, நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். तुम आत्मिक दशा में हो. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. जिसमें मसीह का आत्मा नहीं वह उसका जन नहीं. எனவே இங்கே முதல் குறிப்பை பார்க்கின்றோம். यहाँ पर हम पहला विषय देखते हैं. யார் ஆவிக்குரியவர்கள்? कौन यह आत्मिक लोग हैं? தேவ ஆவி தங்களில் வாசமாயிருப்பவர்கள் ஆவிக்குரியவர்கள். जिनके पास परमेश्वर का आत्मा वास करता है वह आत्मिक लोग हैं. எனவே தேவ ஆவி நம்மில் வாசமாயிருக்க வேண்டும். इसलिए परमेश्वर का आत्मा हमें बसा रहना चाहिए. அப்பொழுதுதான் நாம் ஆவிக்குரியவர்கள் எனப்படுவோம். उस दशा में हम आत्मिक जन कहलाएंगे. கிறிஸ்துவனுடையவர்களாகவும் காணப்படுவோம். हम मसीह के कहलाएंगे. இன்றைக்கு தேவன் தமது ஆவியை நமக்கு தருகின்றார். आज हमें परमेश्वर का आत्मा हमें प्रदान करता है. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே पुराने नियम के समयों में அடிக்கடி சிலர் மேல் தேவ ஆவி வந்து இறங்கினதை வேதத்திலே வாசிக்க முடியும். हम वचनों में देखते हैं कि पवित्र आत्मा एक व्यक्ति पर उतरता है. கிதியோன் மேல் தேவ ஆவி இறங்கினார். गिदोन के ऊपर परमेश्वर का आत्मा उतरा. சிம்சோன் மேல் இறங்கினார். सिमसोन के ऊपर उतरा. இப்படி எல்லாம் வாசிக்கின்றோம். इस तरह से हम पढ़ते हैं. ஆனால் ஆவியானவர் அவர்களுக்குள்ளேயே தங்கியிருந்தார் என்று வாசிக்க காணவில்லை. लेकिन पवित्र आत्मा उनमें बसता है ऐसा हमने नहीं पढ़ा. அவர் வந்து அவருடைய கிரியைகளை நடப்பித்தார். वह आकर अपने कार्य को उसने किया. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள் வரும் பொழுது लेकिन जब हम नए नियम में आते हैं, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். प्रभु यीशु मसीह इस संसार में आए. அவருடைய 33 வயதிலே அவர் சிலுவையில் ஏறி நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். अपनी 33.5 वर्ष की उम्र में क्रूस पर हमारे लिए अपने प्राण को दिया. மரித்தார். वहाँ पर वह अपना 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். वहाँ पर मरा और तीसरे दिन वह जी उठा. 40வது நாளிலே அவர் பரமேறி சென்றார். वह 40 दिन में उस स्वर्ग में उठा लिया गया. தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். वह परमेश्वर के दाहिनी ओर बैठा. 50ஆம் நாளிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திலே தேவன் அனுப்பினார். 50वें दिन संसार में परमेश्वर ने अपनी आत्मा को भेजा. அந்த 50ஆம் நாள் தான் பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகையை யூத ஜனங்கள் கொண்டாடுவார்கள். जो वो 50वां दिन है जो यहूदी लोग पेंतेकोस्त का दिन करके मनाते हैं. அந்த பெந்தேகோஸ்தே தினத்தன்று பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் வந்தார். जो पेंतेकोस्त के दिन है वो पवित्र आत्मा इस संसार में आया. அவர் காத்திருந்த 120 பேர் மேல் கடந்து வந்தார். जो उसका इंतजार कर रहे थे, बाट जो थे 120 लोगों के बीच में वह आया. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது. प्रेरितों के काम उसके दूसरे अध्याय पहले 4 वचनों में इसमें हम देखते हैं. அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது जब वे प्रार्थना कर रहे थे, ஒரு பலத்த சத்தத்தை கேட்டார்கள். एक बड़ी आवाज को उन्होंने सुना. பலத்த காற்று வீசுவது போல இருந்தது. एक आंधी के समान शब्द को सुना. சடுதியான ஒரு முழக்கம் உண்டாயிற்று. अचानक एक शब्द सुना. அந்த சத்தத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது जब वो उस आवाज को सुन रहे थे, அந்த சத்தம் அவர்கள் கூடியிருந்த இடத்தை நிரப்பினது. जो उस आवाज ने उस जहाँ पर वो खड़े थे पूरी तरह से भर दिया था. அந்த வினாடியிலே उसी क्षण இவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். इनके ऊपर पवित्र आत्मा उतरा. இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். यह सभी लोग पवित्र आत्मा के द्वारा भरे गए. அப்போஸ்தலர் 2:4 தெளிவாய் சொல்லுகிறது. प्रेरितों के काम 2 अध्याय और 4वां वचन इसे स्पष्ट रूप से बताता है. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு वहाँ सब लोग पवित्र आत्मा से भर गए. கர்த்தர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே परमेश्वर का आत्मा उन्हें बोलने की सामर्थ्य से வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். वे अन्य अन्य भाषा बोलने लगे. இவ்விதமாக அந்த ஜனங்கள் அன்றைக்கு அந்நிய பாஷையின் வரத்துடன் அபிஷேகத்தை பெற்றார்கள். इस तरह से उस समय पवित्र आत्मा को अन्य भाषा के लक्षण से उन्होंने प्राप्त किया. அன்று இந்த பூமிக்கு இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் उस दिन पवित्र आत्मा इस भूमि पर उतरा. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்த அந்த காரியத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். प्रभु यीशु मसीह इस संसार में आए, मरे और फिर से जी उठे और फिर से आने की उस जिम्मेदारी को पवित्र आत्मा ने संभाल लिया. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் பாவிகளை நீதிமான் ஆக்கும் வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்யும்படி பொறுப்பேற்றார். यीशु मसीह के लहू से एक पापी व्यक्ति बचाया जा सकता है, इस जिम्मेदारी को इस पवित्र आत्मा ने ली.
அவ்விதமாய் கிறிஸ்துவுக்குள் வந்த ஒவ்வொருவரையும் தொடர்ந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும் பணியை செய்ய பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்தார். इस तरह से हर एक मसीह जन को मसीह के लिए तैयार करने के लिए उसकी सारी जिम्मेदारी पवित्र आत्मा ने ली. ஆகவே அவர் வந்திறங்கின அன்றைக்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பாவிகள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். और जब जिस दिन वो उतरा उस जगह 3000 लोग उद्धार पाए और पापी लोगों ने अपना मन फिराया. அவர் வந்திறங்கின அன்னைக்கே அவர் தொடர்ந்து இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தினார். और जिस दिन से वह इस पृथ्वी पर उतरा उस दिन से उद्धार पाए हुए लोगों को कैसे जीना चाहिए उसने बताया. இந்த மனம் திரும்பின மக்கள் எல்லாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னார். ये जो मन फिराए हुए लोग हैं उन्हें बपतिस्मा लेना चाहिए ऐसा कहा. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வரத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். पवित्र आत्मा का अभिषेक पाकर उस वरदान को पाने के लिए வேறுபட்டு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னார். अलग होकर एक पवित्र जीवन जीने के लिए அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருந்து சபை கூடி வர வேண்டும் என்று சொன்னார். वो सब एक होकर मंडली में सम्मिलित हो इसलिए कहा. எதற்காக? किस लिए? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருப்பதற்காக, जो प्रेरितों के उपदेश और उनकी संगति में शामिल होने के लिए, அப்பம் பிட்குதலாகிய கர்த்தருடைய பந்தி ஆராதனையில் தரித்திருப்பதற்காக, जो रोटी तोड़ी जाती है परमेश्वर की प्रतिभोज की आराधना में भाग लेने के लिए, ஜெபம் பண்ணுவதில் தரித்திருப்பதற்காக, प्रार्थना में बने रहने के लिए. இதை அஸ்திபார உபதேசங்களாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 தொடங்கி 42 வரை வாசிக்கிறோம். ये जो आधारभूत सिद्धांत हैं जिन्हें हम दूसरे अध्याय और 40 वचन के आगे हम देखते हैं. எனவே பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை தோற்றுவித்தார். इस तरह से हम देखते हैं कि पवित्र आत्मा ने सभा का कलीसिया का निर्माण किया. அன்று முதல் இன்று வரை அவர்தான் கிறிஸ்துவின் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். उस दिन से आज तक की यह पवित्र आत्मा इस कलीसिया की अगुवाई करता आ रहा है. அவர் கண்காணி என்று வேதம் சொல்லுகிறது. वह मार्गदर्शन ऐसा वचन कहता है. அவர் சபையை முழுவதும் கண்காணித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். वह पूरी कलीसिया की अगुवाई करके उनकी मार्गदर्शन कर रहा है. இந்த பரிசுத்த ஆவியானவர் यह पवित्र आत्मा ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்துக்குள் வர விரும்புகிறார். वह हर एक व्यक्ति के जीवन में आना चाहता है. அவர் நமக்குள் வந்து நமக்குள் தங்கி இருக்க விரும்புகிறார். वह हमारे अंदर आकर हमारे बीच में बसना चाहता है. ஆகவே இது நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். इसलिए यह एक भर जाने वाला अनुभव. இந்த பரிசுத்த ஆவி நம்மை நிரப்பி நமக்குள் வாசம் பண்ணுவார். यह पवित्र आत्मा हमें भरकर हम में बसेगा. ஆகவே அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது इसलिए जब हम इस अनुभव को प्राप्त करते हैं நாம் ஆவிக்குரியவர்கள். हम आत्मिक जन. நமக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறாரா? क्या हम में पवित्र आत्मा रहता है? அப்படி இல்லை என்றால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. और यदि ऐसा नहीं तो हम आत्मिक जन नहीं. இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. जो पवित्र आत्मा के द्वारा नहीं भरे जाते वो पवित्र जन नहीं है. இன்றைக்கு நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். आज आपको उस पवित्र अभिषेक को प्राप्त करना चाहिए. தேவ ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிற அனுபவம். पवित्र आत्मा हमारे अंदर बसा रहने का अनुभव. இந்த அனுபவத்தை குறித்து கொரிந்தியரிலே பவுல் இன்னும் எழுதுகின்றார். इस अनुभव के विषय में कुरिन्थियों में पौल लिखता है. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். पहला कुरिन्थियों 6 अध्याय उसका 19वां वचन. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ऐसा लिखा है, क्या तुम नहीं जानते कि तुम्हारी देह पवित्र आत्मा का मंदिर है जो तुम में बसा हुआ और तुम्हें परमेश्वर की ओर से मिला है और तुम अपने नहीं हो. பரிசுத்த ஆவி நமக்குள் வந்து தங்கும் பொழுது जब पवित्र आत्मा हम में बसता है இந்த சரீரம் அவருடைய ஆலயமாய் மாறுகிறது. जो हमारा शरीर है उसका मंदिर बन जाता है. ஆகவே நாம் ஒரு நடமாடும் ஆலயமாய் திகழ்கின்றோம். इसलिए हम एक चलने फिरने वाले भवन के रूप में दिखाई देते हैं. எப்போதும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். पवित्र आत्मा हमेशा हमारे अंदर रहता है. இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். इस अनुभव को पाने वाले ही आत्मिक जन हैं. இன்றைக்கு இந்த கூட்டத்திலே யார் யார் அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையோ इस समूह में जिसने इस अभिषेक को नहीं प्राप्त किया அதற்காக தேவனிடத்தில் நீங்கள் விடாப்பிடியாய் ஜெபம் பண்ண வேண்டும். उसके लिए आपको परमेश्वर से निरंतर प्रार्थना करनी है. தேவனுடைய ஆவி எனக்குள் வர வேண்டும். परमेश्वर का आत्मा मेरे अंदर आना चाहिए. என்னுடைய சரீரத்தை தமது ஆலயமாய் மாற்ற வேண்டும். मेरा जो शरीर है वो अपना मंदिर बनाना चाहिए. எனக்குள்ளேயே ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும்.
मेरे ही अंदर वो भाषा रहना चाहिए। இந்த ஆசை முதலாவது வரட்டும். यह चाहत हमारे अंदर आनी चाहिए। அந்த ஆசையோடு தினமும் ஜெபம் பண்ணுங்க. उस चाहत के साथ हर एक दिन प्रार्थना कीजिए। விடாப்பிடியாக கேளுங்கள். और बिना रुके बिना छोड़े उससे प्रार्थना करें। தேவன் உங்களை அபிஷேகிப்பார். परमेश्वर आपका अभिषेक करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த அபிஷேகம் பெறுவதை நீங்கள் இரண்டாம் ஸ்தானத்திலே வைக்காதிருங்கள். जो अभिषेक पाना है इसको आप दूसरे स्थान पर ना रखें। அதுதான் இன்றைக்கு முதல் விஷயம். वही है पहला विषय। டெய்லி ஜெபிக்க வேண்டும். हर एक दिन प्रार्थना करें। ஒரு கட்டாயம் வேண்டும் என்கிற தாகம் வர வேண்டும். इसे अवश्य ही प्राप्त करने की एक चाहत आपके अंदर होनी चाहिए। தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், जिसके अंदर इसकी प्यास है उसके अंदर वो उंडेलेगा, ऐसा लिखा அந்த है। உள்ளத்தின் தாகத்தை பார்த்து ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை தருவார். वह आपके अंदर की चाहत को प्यास को देखकर आपको पवित्र आत्मा देगा। ஆவியினாலே நிரப்பப்படுங்கள். आत्मा के द्वारा भरिए। சகோதரனே சகோதரியே, हे भाई और बहन, பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கிறாரா? क्या पवित्र आत्मा तुझ में वास करता है? இல்லை என்றால் நீ கிறிஸ்துவனுடையவன் அல்ல. और यदि ऐसा नहीं है तो तू मसीह का नहीं है। இன்றைக்கு இந்த பரிதாப நிலைமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். आज एक दुखदाई स्थिति आपके जीवन से दूर हो। தேவனுடைய ஆவி இன்றைக்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். पवित्र आत्मा आज मुझे मिलना चाहिए, ऐसा प्रार्थना कीजिए। உலகத்திலே ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள இப்ப வேண்டும் என எவ்வளவு பிடிவாதமாய் நிற்கிறீர்கள். संसार में एक वस्तु चाहिए, आप कितनी जबरदस्ती करके उसके लिए खड़े होते हैं। இந்த பணத்தை எப்படியாவது இப்பொழுது திரட்டியாக வேண்டும் என்று எவ்வளவு போராடுகிறீர்கள். इस धन संपत्ति को आज ही हासिल करना किस तरह से आप युद्ध करते हैं। உலக பொருளுக்காய் எவ்வளவு வைராக்கியமாய் நிற்கிற சகோதரனே சகோதரியே, संसार की वस्तुओं के लिए उतनी जलन के साथ खड़े हुए हैं भाई और बहन। தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள மாத்திரம் ஏன் உனக்குள் வைராக்கியம் வரவில்லை? क्यों पवित्र आत्मा पाने के लिए अंदर तुझ में जलन नहीं? அது யாரோ உனக்கு மேல திணிக்கிற விஷயம் போல நீ எடுத்துக்கொள்ளுகிறாய். और कोई मुझे इस पर असर कर रहा है ऐसा आप सोचते हैं। ஆவியானவர் உனக்கு வேண்டுமா வேண்டாமா? पवित्र आत्मा तुझे चाहिए या नहीं? அநேகருக்குள் ஆவியானவரை பற்றின அறிவும் தெளிவும் இல்லை. कितने अनेक लोगों के बीच में पवित्र आत्मा के पीछे बारे में कोई जानकारी नहीं। நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். और मैं भी मसीह हूँ ऐसा वो बोलते हैं। தேவனுடைய ஆவியை பெறாத ஒருவனும் கிறிஸ்துவுக்குரியவன் அல்ல. जो पवित्र आत्मा का अभिषेक नहीं पाता वो परमेश्वर का जन नहीं है। நான் அல்ல, வசனம் சொல்லுகிறது. मैं नहीं, वचन कहता है। ஆகவே எச்சரிப்போடு சொல்லுகிறேன், इसलिए सावधानी की साथ में कहता हूँ। இன்னும் எத்தனை காலம் கிறிஸ்து அல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? कितने और दिन आप मसीह के बगैर जीवन जिएंगे? இந்த சபையில் எத்தனை வருஷமாய் அங்கத்தினர்களாய் இருக்கிறீர்கள்? इस कलीसिया में आप कितने दिनों तक के मेंबरशिप है? ஆனால் பரலோகம் உங்களை பார்த்து சொல்லுது, you are not a Christian, நீ கிறிஸ்துவனுடையவன் அல்ல. लेकिन स्वर्ग आपको देखकर कहता है कि तू मसीह नहीं है। சர்ச் ரெக்கார்டு சொல்லலாம் நீ கிறிஸ்தவன் என்று. चर्च का रिकॉर्ड आपको कह सकता है कि तू मसीह है। கவர்மெண்ட் ரெக்கார்டு சொல்லலாம் நீ கிறிஸ்தவன் என்று. सरकार का भी कह सकता है कि तू है। பெந்தேகோஸ்தே சபையிலே மெம்பரா இருக்கிறதுனால நீ ஆவிக்குரியவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். पेंटेकोस्ट चर्च का तू मेंबर है इसलिए तुझे कह सकते हैं कि तू मसीह है। ஆனால் தேவனுடைய ஆவி உங்களில் தங்கியிராவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்ல. लेकिन पवित्र आत्मा यदि तुझे अंदर नहीं है तो तू मसीह का नहीं है। நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. तू आत्मिक जन नहीं। அப்போ நீங்கள் உங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. तो आपकी स्थिति कैसी है आपको ध्यान देना है। இன்னும் இந்த நிலைமையில் தொடர போகிறீர்களா? क्या आप इस स्थिति में बने रहना चाहते हैं? இதற்காக இவ்வளவு தூரம் நான் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? इसको पाने के लिए क्या मुझे इतनी दूर चिल्लाना இது चाहिए? உங்கள் தேவை அல்லவா? क्या यह बहुत जरूरी नहीं? நீங்கள் அல்லவா அதற்காய் வாஞ்சையாய் எழும்ப क्या வேண்டும். आपको नहीं उसे चाहत के साथ प्राप्त करना है? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर के अभिषेक को प्राप्त करें। ஆதி சபையிலே आदि कलीसियाओं में பந்தி விசாரிப்பு செய்வதற்காய் சிலரை தெரிந்தெடுக்க தீர்மானித்தார்கள். जो इस प्रतिभोज की आराधना करने के लिए कुछ लोग को उन्होंने चुन लिया था। பிரபு போஜ்ல भोज संबंधी आराधना में பந்தி விசாரிக்கும்படி சிலரை தெரிந்து கொள்ள முயற்சித்தார்கள். उस भोज करने के लिए कुछ और लोगों को चुना था। அப்போ அதற்கு அவர்கள் வைத்த தகுதிகளில் ஒன்று उनके लिए उसने कुछ योग्यता को रखा था। பரிசுத்த ஆவி பெற்றிருக்க வேண்டும். उनको पवित्र आत्मा पाना है। அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய சபையில எதை செய்யணும்னாலும் பரிசுத்த ஆவி பெற்றவர்களா இருக்க வேண்டும். आत्मिक कलीसिया में यदि आपको कुछ करना है तो उसके लिए आपको पवित्र आत्मा का अभिषेक प्राप्त करना है। ஒரு சாப்பாடு பந்தியை விசாரிக்கனாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு
தகுதியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. यदि भोजन को आपको बांटना है तो उसके लिए भी आपको पवित्र आत्मा का अभिषेक प्राप्त करना है. இன்றைக்கு உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? आज आपकी स्थिति कैसी है? இதை குறித்து சிந்தித்திருக்கிறீர்களா? क्या आप इसको सोचते हैं? அப்ப நாம் கிறிஸ்துவின் ஆவியை பெறாமல் यदि हम पवित्र आत्मा ना पाए, கிறிஸ்துவுக்காக பல ஊழியங்களை செய்தால், यदि हम मसीह के लिए कुछ सेवा करें, அதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன? उसके लिए हम पर क्या लाभ? ஆகவே இன்றைக்கு நீங்கள் சீரியஸாக உணருங்கள். इसलिए आज इसको आप गंभीरता से ले लीजिए. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். पवित्र आत्मा का अभिषेक प्राप्त कीजिए. ஆவியானவர் உங்களுக்குள் வந்து தங்கி இருக்கும் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். पवित्र आत्मा आप में वास रहने के लिए आप अनुभव को प्राप्त कर लें. இப்பொழுது உங்களுக்குள் ஒரு உணர்வு வரும் பொழுது, जब आपके अंदर ऐसा एहसास आता है, உள்ளம் அழட்டும். आपका हृदय रोने पाए, ஒரே எனக்கு அபிஷேகத்தை தாருங்க. ओ मुझे अभिषेक चाहिए. இந்த வாஞ்சை வந்தால் கர்த்தர் தருவார். और ऐसी चाहत आपके अंदर रहेगी तो परमेश्वर देगा. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்லேலூயா. இரண்டாவதாக दूसरी बात, ரோமர் 8:1. रोमियो की पुस्तक उसका 8वां अध्याय पहला वचन. 8:1. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படியே நடக்கிறவர்கள், आत्मा के अनुसार चलने वाले. ஆவிக்குரியவர்கள் என்றால் யார்? जो आत्मिक है वो कौन है? தேவ ஆவி தங்களில் தங்கி இருக்கிறவர்கள். जिनके अंदर परमेश्वर का आत्मा बसता है. ஆவிக்குரியவர்கள் என்றால் யார்? ये आत्मिक लोग कौन है? ஆவியின்படியே நடக்கிறவர்கள். जो आत्मा के अनुसार चलते हैं. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், दूसरी बात हम देखते हैं, ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் என்று சொன்னால் यदि एक व्यक्ति आत्मिक है ऐसा कहा जाए, அவர் ஆவியை பெற்றவர் மாத்திரமல்ல, वह आत्मा को प्राप्त करना ही काफी नहीं, அந்த ஆவியின்படியே நடக்கிறவரா இருக்க வேண்டும். उस आत्मा के अनुसार चलना चाहिए. ஏனென்றால் அந்த ஆவியானவர் உள்ளே இருந்து ஆலோசனைகளை தருவார், क्योंकि यह आत्मा आपके भीतर रहकर आपको सलाह देगा, வழி காட்டுவார். आपको मार्गदर्शन करेगा. அதன்படி நடக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். उसके अनुसार चलने वाले ही आत्मिक लोग. அல்லேலூயா. हालेलुया. ஆவியானவரை பெற்ற பிற்பாடும் जब हम पवित्र आत्मा को पा लेते हैं उसके बाद தன் சொந்த விருப்பத்தின்படி நடப்பது சரியல்ல. हमें अपनी इच्छा के अनुसार चलना यह ठीक नहीं. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. वे लोग आत्मिक लोग नहीं. அவர்களை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. उनके बारे में यहाँ लिखा है, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து मसीह यीशु के में है, மாம்சத்தின்படி நடவாமல். वह शरीर के अनुसार नहीं. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள வந்த பிறகும் ऐसे में जब पवित्र आत्मा यीशु हमारे अंदर आने पर भी மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. हम शारीरिक रूप से चले ऐसा आ सकता है. ஆனா இந்த மாம்ச ஆலோசனைப்படி நடவாமல் लेकिन यदि हम शारीरिक विचारों से चले तो ஆவியின்படியே நடக்கிறவர்கள், हम ऐसा ना चलकर आत्मा के अनुसार चलते हैं, அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. उन पर दंड की आज्ञा नहीं. அப்ப மறுபக்கம் तो दूसरी तरफ நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் வந்த பிறகு आप मसीह में आने के बाद மாம்சத்தின்படி நடந்தால் यदि आप शरीर के अनुसार चलें ஆக்கினை தீர்ப்பு உண்டல்லவா? तो क्या दंड की आज्ञा नहीं? எனவே இந்த இரண்டாவது காரியத்திலும் கவனம் செலுத்துங்கள். इसलिए
दूसरे कार्य पर आप ध्यान दीजिए। நான் தேவாவியை பெற்றுக்கொண்டேன், मैं पवित्र आत्मा पा चुका हूँ। அந்த ஆவியின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். इस पवित्र आत्मा की सलाह से चलना चाहिए। பலர் என்ன செய்கிறான்னு சொன்னா, कुछ एक लोग क्या करते हैं, ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள், जब पवित्र आत्मा पा लेते हैं, அது இந்த கூட்டத்துல அப்படியே சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுக்காக மட்டும் என்று நினைக்கிறாங்க. वह इस समूह में आकर जोर से प्रार्थना करना यही सोचते हैं। நீங்கள் அப்படி தவறாய் ஒரு காரியத்துக்காய் மட்டும் வைத்திருக்க கூடாது. आपको इस तरह से गलत लेकर एक ही बात को इस पर ना रखें। ஆவியை பெற்றோம் என்றால் यदि आपने आत्मा प्राप्त की है, அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டார். वह हमारे अंदर आ गया है। அவர்தான் கண்ட்ரோல். वही हमारे संयमित करता है। அவர் சொல்றபடி நம்ம வாழ வேண்டும். जैसा वो कहता है वैसा जीना चाहिए। அதான் ஆவியின்படி நடக்கிறது. वैसा ही आत्मा के अनुसार चलना। ஆவிக்கேற்றபடி நடக்கிறது. आत्मा के द्वारा। ஆவியானவரை உள்ள வைத்துவிட்டு நம்முடைய ஆலோசனைப்படி நடக்க கூடாது. आत्मा को अपने अंदर रख के हम अपनी सलाह के अनुसार नहीं चलना चाहिए। அப்புறம் அவர் இருந்து பிரயோஜனம் என்ன? तो उसके रहने से हमें क्या लाभ? அவர் போய் விடுவார். वह हमसे चले जाएगा। அவர் அவர் கையில பொறுப்பு கொடுக்காம நம்ம அவரை கூப்பிட்டு கெஸ்ட் மாதிரி வைத்திருக்க முடியாது. हमें उसे जिम्मेदारी देकर हमारे जीवन में उसको एक गेस्ट, एक मेहमान के समान नहीं रख सकते। அவர் கையில முழு பொறுப்பை நாம் கொடுக்க வேண்டும். उसके हाथ में हमें पूरी जिम्मेदारी देनी है। 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 13वां वचन कहता है, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். आत्मा से देह की क्रिया को मारोगे तो जीवित रहोगे। அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாய் வாழும்போது तो हम आत्मिक जन्म जीवन जीने पर மாம்ச ஆலோசனை வந்து கொண்டுதான் இருக்கும். ये जो शारीरिक विचार हैं हमारे जीवन में आते रहेंगे। அதுதான் சரீரத்தின் செய்கைகள் என்று சொல்லி இருக்கிறது. वही है शारीरिक क्रिया, ऐसा कहा गया है। இந்த மாம்ச கிரியைகளை அழிக்க வேண்டும். जो देह की क्रिया है, शरीर की क्रिया को हमें मारना चाहिए। ஆவியானவர் சொல்வதை செய்ய வேண்டும். जो पवित्र आत्मा कहता है उसको सुनना चाहिए। இந்த ஆவியானவர் அந்த மாம்ச கிரியைகளை அழிப்பதற்கு உதவி செய்வார். जो पवित्र आत्मा है वो शरीर की क्रिया को नाश करने की हमारी मदद करेगा। எனவே நீங்கள் அந்த ஆவியானவரை எல்லா காரியத்திலும் பயன்படுத்த வேண்டும். इसलिए इस पवित्र आत्मा को आपको हर एक कार्य में प्रयोग करना चाहिए। அவரோடு எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். उसके पास आकर सारी बातें कहें। அவருடைய கிருபையை கேட்க வேண்டும். उसकी अनुग्रह को मानना चाहिए। அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். उसकी सलाह को माननी चाहिए। இப்படி நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டால், यदि आप इस तरह से पवित्र आत्मा के द्वारा चलाए जाएं, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 14वां वचन कहता है, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ जितने लोग परमेश्वर की आत्मा के चलाए जाते हैं, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். वे ही परमेश्वर के पुत्र हैं। நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறீர்களா? आप कब परमेश्वर के पुत्र होते हैं? ஆவியை பெற்றுக்கொண்டு पवित्र आत्मा पाकर, ஆவியின்படி நடக்கும் பொழுது. पवित्र आत्मा के द्वारा चलने पर। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனங்களை தயவு செய்து நன்றாக உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். दया करके इस वचन को अपने जीवन में ग्रहण करिए। நீங்கள் ஆவியின்படி நடந்தால்தான் தேவனுடைய பிள்ளைகள். आप आत्मा के द्वारा चलने पर ही आप परमेश्वर के पुत्र हैं। மனம் போல நடப்பதை நிறுத்தி விடுங்கள். अपनी इच्छा के अनुसार चलना छोड़ दीजिए। யாரோ சொன்னதை கேட்டு நடக்கிறதெல்லாம் நிறுத்தி விடுங்கள். और किसी ने कहा उसको सुनकर चलना छोड़ दीजिए। ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்முடைய உள்ளம் ஆண்டவர் என்ன சொல்றார் அந்த எண்ணத்துக்குள் வரட்டும். हर एक कार्य के लिए परमेश्वर मुझसे क्या चाहता है, क्या कहता है, यह कहने के लिए आपका हृदय तैयार है। ஒரு காரியம் வரும் பொழுது இதை நான் செய்வதை தேவன் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா என்கிற எண்ணம் உடனே வரட்டும். यदि एक कार्य आए तो यह परमेश्वर को अच्छा भाता है या नहीं, यह भावना हमारे अंदर आने पाए। உடனே ஆவியானவரிடத்திலே கேட்கலாம். तुरंत उस पवित्र आत्मा से हम पूछें। அதற்கு தான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். इसलिए वो हमारे अंदर बसता है। அல்லேலூயா. हालेलुया। கைகளை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஆவியானவரோடு ஆலோசனை கேட்டு நடவுங்கள். इसलिए पवित्र आत्मा की सलाह लेकर चलिए। கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, गलतियों की पुस्तक उसका 5वां अध्याय 16वां वचन कहता है, நீங்கள் ஆவியின்படி நடந்தால் यदि तुम आत्मा के द्वारा चलो तो மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். तुम अपनी शारीरिक अभिलाषाओं को पूरा नहीं कर पाओगे। இந்த மாம்ச இச்சை ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். जो ये शारीरिक अभिलाषाएं आती ही रहेगी। எதுக்கெடுத்தாலும் அது அந்த ஆசையினால அது it will be driven by desire, ஆசையினால வழி நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். वह आपके अंदर की जो अभिलाषा है उसके द्वारा आपकी अगुवाई करेगी। அப்போ அந்த ஆசைகளை அழிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர்
உதவி செய்வார். इसलिए उस अभिलाषा को यदि आपको नाश करना है तो पवित्र आत्मा आपकी मदद இந்த करेगा। மாம்ச இச்சைகளை அழித்தால் தான் ஆவியானுடைய ஆலோசனைப்படி நடக்க முடியும். इस शारीरिक क्रियाओं को आपको नाश करना है तो ही पवित्र आत्मा के द्वारा हम चल पाएंगे। இல்லாவிட்டா அந்த ஆசைகள் நம்மை மேற்கொண்டு விடும். इसलिए नहीं तो वह अभिलाषा हम पर जीत पाएगी। நம்ம நல்லபடியா வாழ வேண்டும் என்று தான் விரும்புவோம். हम अच्छी तरह से जीना चाहते हैं, ऐसा हम चाहते हैं, ஆனா அந்த சமய சந்தர்ப்பம் வரும் பொழுது ஏதோ ஒண்ணு செஞ்சிருவோம். लेकिन उस किसी घटना विशेष में जब हम आते हैं तो हम कुछ और कर जाते हैं। அது நம்ம கண்ட்ரோல மிஞ்சி போயிடுது. वह हमारे संयम से बाहर हो जाती है, ஏன்னா அந்த மாம்ச இச்சை அங்க மேற்கொண்டு விடுகிறது. क्योंकि वहां पर जो हमारी शारीरिक इच्छा है वो हम पर हावी होती है। பணத்துக்காக ஆசைப்பட்ட ஆளு, जब हम धन के विषय में आशा करते हैं, பொருளுக்காக ஆசைப்பட்ட ஆளு, यदि किसी वस्तु के विषय में हम लालच करते हैं, அவர் எவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் வச்சிருந்தாலும் हम कितना भी कंट्रोल करने पर भी அந்த வாய்ப்பு வரும்போது அந்த இச்சை மேற்கொண்டு यदि ऐसी घटना पर आने पर जो हमारी भावना है वो हम पर हावी होगी, அதுல விழுந்து போகிறார். हम उस स्थिति में गिर जाएंगे। இது மாதிரி வேசித்தன விபச்சாரங்கள்ல மக்கள் விழுகிறார்கள். इस तरह से वेश्यावृत्ति में और बुरे पाप में लोग गिरते हैं। இந்த கெட்ட காரியங்களை குறித்த ஆசை டக்கென்று மேற்கொள்ளுகிறது. जो गलत भावनाओं आने पर अचानक हम पर वो प्रभाव करती है। அந்த நேரம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. उस जगह उस स्थिति में उन पर वो संयमित नहीं कर सकते। அதற்கு தான் பைபிள் சொல்லுது, நீ ஆவியை பெற்று ஆவியினாலே நடத்தப்படு. इसलिए बाइबल कहती है कि तू आत्मा को प्राप्त करके उसके अनुसार चल। அந்த ஆவியினால நடத்தப்படும் பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பாய். जब आप आत्मा के द्वारा चले जाएंगे तो शरीर की क्रियाओं को और उसकी अभिलाषा को आप पूरा नहीं करेंगे, ஏனென்றால் அந்த மாம்ச இச்சையை இந்த ஆவியானவர் மேற்கொள்ள உதவி செய்வார். क्योंकि वह शारीरिक अभिलाषा को पवित्र आत्मा जीत लेने में आपकी मदद करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். इसलिए यह पवित्र आत्मा के अनुभव में चलने के लिए परमेश्वर हमसे चाहता है। அது மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். यही काफी नहीं, हमें आत्मिक विचार से ध्यान देना चाहिए। 8:5 ரோமர் 8:5 சொல்லுகிறது, रोमियो की पुस्तक उसका 8 और 5वां वचन कहता है, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், जो शरीर के अनुसार चलते हैं वह शरीर के अनुसार सोचते हैं, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். जो आत्मा के अनुसार चलते हैं वो उसके अनुसार सोचते हैं। இப்ப நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் यदि हम आत्मा के अनुसार चलें, மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்போம். जो शरीर की आशाएं हम उसको पूरा नहीं करेंगे। அடுத்ததாக और दूसरी बात, ஆவியின்படி நடந்து கொண்டால் यदि हम आत्मा के अनुसार चले तो ஆவிக்குரியபடி சிந்திப்போம். आत्मा के अनुसार हम चलेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। சிந்தனையிலே ஒரு மறுரூபம் வருகிறது. हमारी चिंताओं में एक परिवर्तन आएगा। நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க நடக்க जब हम आत्मा के द्वारा चलने पर அடுத்தடுத்த காரியங்களுக்கு நம்முடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையாய் வந்து கொண்டிருக்கும். आगे वाले हर एक कार्यों में हमारे जो विचार है वो आत्मिक होंगे। அந்த மாம்ச சிந்தனைகள் நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கும். ये जो शारीरिक विचार है हमसे दूर होंगे। நாம் எந்த வழியில் நடக்கிறோமோ அதுக்குள்ள சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கும். हम जिस रास्ते पर चल रहे हैं उसके बारे में विचार हमारे अंदर होगा। ஆகவே இன்றைக்கு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? इसलिए आज हमारे विचार कैसे हैं? ஒரு சூழ்நிலை வரும் பொழுது एक घटना आने पर மாம்ச சிந்தையால சிந்திக்கிறோமா, ஆவிக்கேற்ற சிந்தையால சிந்திக்கிறோமா? क्या हम शारीरिक रूप से सोचते हैं या फिर आत्मिक रूप से? ஒரு கஷ்டம் நமக்கு வந்து விட்டது. यदि एक दुखित घटना हम पर आती है, ஒரு கோபம், ஒரு எதிர்ப்பு, ஒரு அடிதடி, ஒரு பிரச்சனை, இதுதான் மாம்ச சிந்தை. तो उसके बाद हम रोने लगते हैं या फिर हम झगड़ा करने लगते हैं या फिर क्रोध करने लगते हैं। यही है शारीरिक विचार। வாயில வந்தத பேசுறது, பிரச்சனை உண்டாக்குறது, இதெல்லாம் மாம்சீக சிந்தை. जो भी हमारे मुंह में आते हैं और समस्या को उत्पन्न करते हैं, ये सब है शारीरिक क्रियाएं। அதே ஒரு பிரச்சனை வந்த உடனே यही एक समस्या आने पर இது ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதுக்கு எப்படி நம்ம செய்யலாம், கர்த்தர் என்ன ஆலோசனை தருகிறார் என்று சிந்திப்பது ஆவிக்குரிய சிந்தை. और ये समस्या आने पर यह क्यों है और इस परमेश्वर इससे क्या कहना चाहता है, यह सोचना है आत्मिक विचार। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு अनेகர் விசுவாசிகள் ஊழியர்கள் என்று சொல்லிவிட்டோம், இந்த மாம்ச சிந்தைக்குள் போறது பெரிய தோல்வி. बहुत से विश्वासी अपने आप को सेवक कहकर अपने शारीरिक चिंता विचारों पर इस पर जाना, यह बहुत बड़ी हार का काम है। ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்த
வந்த உடனே மாம்ச சிந்தை உலகத்தின் வழி அப்படியே போக ஆரம்பிக்கிறார்கள். एक दुख और समस्या आने पर तुरंत इस संसार के विचारों पर हम ज्यादा शामिल होते हैं. அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ऐसी स्थिति में आप आत्मिक जन नहीं. ஆவிக்குரியவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆவிக்கேற்றபடி சிந்திக்க வேண்டும். आत्मिक जन जो है किसी भी परिस्थिति में आत्मा के अनुसार ही विचार करना चाहिए. ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்க வேண்டும். आत्मिक विचार के साथ रहना चाहिए. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6वां वचन कहता है மாம்ச சிந்தை மரணம், जो शारीरिक विचार है वो मृत्यु को लाती है. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். जो आत्मिक चिंता है वो जीवन और शांति की है. அப்ப நம்ம இந்த மாம்ச சிந்தையில போனா அது மரணத்துக்கு அல்லது அக்கினி கடலுக்கு தான் கொண்டு போகும். और यदि हम शरीर पर मन लगाएं तो वो हमें मृत्यु की ओर, नरक की ओर ले जाएगी. அருமையான விசுவாசிகளே, இந்த காரியத்திலே எச்சரிப்படையுங்கள். इस है प्रिय विश्वासियों, अपने आप को इस बात के लिए जागृत कीजिए. நீங்கள் ஆவியை பெற்ற பிறகும் जब आप आत्मा प्राप्त करते हैं उसके बाद உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே பழையது போல மாம்சத்தின் வழியிலே பேசுகிறீர்கள், செயல்படுகிறீர்கள் என்றால், यदि आपको जीवन में समस्या आती है तो पहले के समान आप उसके बारे में बात करते हैं तो அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. நித்திய ஆக்கினைக்கு நேராய்த்தான், அந்த மரணத்துக்கு நேராய்த்தான் கொண்டு போகும். वो आपको अनंत जीवन नहीं देगी, वो अनंत मृत्यु की ओर आपकी अगुवाई करेगी. அதனால மாம்ச சிந்தையை விட்டு விலகுங்கள். इसलिए आप शारीरिक विचारों से अलग रहें. ஒவ்வொரு ஆவியானவரோடு இணைந்து சிந்திக்க தொடங்குங்கள். आत्मा, पवित्र आत्मा के साथ मिलकर आप विचार करना सीखें. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7वां वचन कहता है மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. क्योंकि शरीर पर मन लगाना तो परमेश्वर से बैर रखना है. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 8वां वचन कहता है மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். जो शारीरिक दशा में है वे परमेश्वर को प्रसन्न नहीं कर सकते. அப்போ மாம்ச சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமான பகை. और तो ऐसी स्थिति में जो शरीर पर मन लगाना वह परमेश्वर से बैर रखना है. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. जो संसार से प्रेम रखना वह भी परमेश्वर से बैर रखना है. இதெல்லாம் வந்தாச்சுன்னா தேவனுக்கு நம்ம பகையாளிகளாய் மாறுகிறோம். यदि हमारे जीवन में ये सब है तो हम परमेश्वर के बैरी हो जाते हैं. பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். जो अभिमानी है परमेश्वर उसका सामना करता है. இதெல்லாம் அந்த வரிசையில வருகின்றது. ये सभी उसी लाइन में आता है. தேவனே நமக்கு எதிராளியாய் மாறுகின்ற சூழ்நிலை. परमेश्वर हमारा बैरी होने का एक स्थिति. இன்றைக்கு अनेகருக்கு இது தெரியவில்லை. आज बहुतों को यह नहीं मालूम. மாம்சத்தில் சிந்திக்கிறார்கள், वह शारीरिक रूप से मन लगाते हैं, மாம்சத்தில் செயல்படுகிறார்கள். शारीरिक रूप से चलते हैं. பேர் தான் ஆவிக்குரியவர்கள். उनका नाम ही केवल आत्मिक जन. அவர்களுக்குள் ஆவி இல்லை. उनके अंदर आत्मा नहीं है. அவள் ஆவியினால் நடத்தப்படவில்லை. वो लोग आत्मा के द्वारा नहीं चलाए गए. இன்று இந்த தவறு திருத்தப்பட வேண்டும். आज यह गलती सुधारी जानी चाहिए. தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் மாற வேண்டும். परमेश्वर को भावता हुआ जीवन हमें चलना चाहिए. மாம்சத்தின்படி நடவாதிருங்கள், शरीर के अनुसार ना चलिए, ஆவியின்படி நடவுங்கள். आत्मा के अनुसार चलिए. மூன்றாவதாக तीसरी बात வாசிக்கலாம், ரோமர் 8:13. रोमियो की पुस्तक 8वां उसका 13वां वचन. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இங்கே பிழைப்பை குறித்து சொல்லி இருக்கிறது. यहाँ पर जीने के बाद, जीवित रहने के बारे में कहा है. ஆவியினாலே பிழைத்திருக்க வேண்டும். आत्मा के द्वारा हमें जीवित रहना है. ஆவிக்குரியவர்கள் யார்? आत्मिक कौन है? தேவனுடைய ஆவி உள்ளே வாசமாயிருப்பவர்கள். जिनके अंदर पवित्र आत्मा वास करता है वे. ஆவிக்குரியவர்கள் யார்? आत्मिक जन कौन है? ஆவியின்படியே நடக்கிறவர்கள். जो आत्मिक द्वारा चलते हैं. மூன்றாவது ஆவிக்குரியவர்கள் யார்? और तीसरी बात, वह आत्मिक जन कौन है? ஆவியினாலே பிழைத்திருக்கிறவர்கள். जो आत्मा के द्वारा जीवित रहते हैं. நம்ம ஆவியினால பிழைக்கணும். तो फिर ऐसी स्थिति में हमें आत्मा के द्वारा जीना चाहिए. பிழைத்திருக்கிறீர்கள் என்றால் என்ன? ஜீவித்திருக்கிறீர்கள். और इसका मतलब, जीने का मतलब है आप जीवित रहे हैं. நம்முடைய வாழ்க்கையே ஆவியினால் அருளப்பட்ட வாழ்க்கை. आपका जो जीवन है वो आत्मा के द्वारा दिया गया है. ஆவியினால பிழைத்துக் கொண்டே இருக்கணும். इसलिए आत्मा के द्वारा जीवित रहना है, மாம்சத்தினால் பிழைப்பதல்ல. शरीर के द्वारा नहीं. அல்லேலூயா. हालेलुया. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஹalleluya. அன்பானவர்களே, हे प्रियो, இன்றைக்கு நாம் எதனால் பிழைக்கிறோம்? आज हम किसके द्वारा जीवित हैं? எந்த காரியமும் மாம்ச கிரியைகள் மேல் நம்பிக்கை வைத்து அதனால் பிழைக்கிறோமா? हर एक कार्य में क्या हम शारीरिक चिंता रख पर उसके द्वारा जीते हैं, அல்லது ஆவியினாலே பிழைக்கிறோமா? और नहीं तो क्या आत्मा के द्वारा जीवित हैं? பாருங்கள், பல வேளைகளில் நம்முடைய சிந்தனை இந்த தேவை சந்திக்கப்படணும்னா நான் இந்த என்னதை செய்யணும், நம்ம ஒரு கிரியைகளை செய்கிறோம்.
कुछ एक समस्याओं में हमें कुछ जरूरतें मिलनी चाहिए तो हम उसके बारे में शरीर के बारे में सोचते हैं। அது மாம்சத்தினால பிழைக்கிறது. वह है शरीर के द्वारा जीवित रहना। ஆனால் அதே காரியத்துக்கு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, लेकिन उसी विषय में यदि हम परमेश्वर की ओर देखें, தேவனே இந்த காரியத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? हे परमेश्वर इस कार्य के विषय में मुझे क्या करना चाहिए? அவர் ஒரு ஆலோசனை தருகிறார். वह आपको एक सलाह देगा। அதன்படி செய்யும் பொழுது जब यदि आप उसके द्वारा करेंगे तो அதுதான் ஆவியினால் பிழைத்திருப்பது. उसका मतलब है आत्मा के द्वारा जीवित रहना। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் விசுவாச வாழ்வு. वही है विश्वास का जीवन। விசுவாச வாழ்வு என்றால் ஆவியினால் பிழைத்திருக்கும் வாழ்வு. यदि आप विश्वास हैं तो आप विश्वास के द्वारा जीवित रहेंगे। இது என் திறமையிலே பிழைக்கிற வாழ்வு அல்ல. यह अपनी योग्यता के अनुसार जीना नहीं, தேவ ஆவியின் பலத்தால் பிழைக்கிற வாழ்வு. यह परमेश्वर के बल के द्वारा जिया हुआ जीवन। இது என் ஞானத்தினாலே பிழைக்கிற வாழ்வு அல்ல. यह मेरे ज्ञान के द्वारा जीने वाला जीवन नहीं, தேவ ஆவி தரும் அறிவினால் வாழுகிற வாழ்வு. जो पवित्र आत्मा ज्ञान देता है उसके द्वारा दिया हुआ जीवन। இதுதான் தேவனால பிழைத்திருக்கிறது. यही है परमेश्वर के द्वारा जीवित रहना। உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். जब आप अपने घरों को जाते உங்கள் हैं, வீட்டில் உள்ள ஒவ்வொரு காரியங்களை திரும்பி பாருங்கள். अपने घरों के सारे कार्य को फिर से देखिए। ஒவ்வொன்றை நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சிந்தனை வரும்? जब आप उसको ध्यान करते हैं तो आपको क्या विचार आएगा? இத நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கினது. यहाँ मैंने बहुत कठोर परिश्रम करके इसको मैंने प्राप्त किया है। ஓ, இந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிட்டு. ओ, इस कार्य को करने के लिए मैंने कितना कठोर परिश्रम किया, आज यहाँ मिल गया है। அதே வேளையிலே उसी समय ஒரு ஆவிக்குரியவர் பார்க்கும் பொழுது एक आत्मिक बात को हम जब देखेंगे, இதுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், கர்த்தர் வாய்க்க பண்ணார். ओ इसके लिए मैंने कितनी प्रार्थना की, परमेश्वर ने इसको पूरा किया। ஓ, அன்றைக்குள்ள சூழ்நிலை எவ்வளவு நெருக்கமா இருந்தானா, நான் விசுவாசித்தேன், கர்த்தர் அதை கொடுத்தார். वह कितनी दुखित घटना थी, उस समय मैंने विश्वास किया, परमेश्वर ने इसे पूरा किया। இது ஆவியினால் பிழைக்கிற வாழ்க்கை. यही है आत्मा के द्वारा जीवित रहना। உங்களுக்கு வித்தியாசம் புரிகிறதா? इसमें अंतर आपको समझ में आ रहा है? எல்லாரும் தங்கள் திராணிக்கு தக்க பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். सभी के अंदर जितनी समझ है उसके अनुसार वो जीवित है, ஆனால் நாமோ ஆவியினாலே பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். लेकिन हम जो है वो आत्मा के द्वारा जीवित हैं। அல்லேலூயா. हालेलुया, மறுபடியும் கைகளை உயர்த்தி हालेलुया। ஹalleluya. இந்த நாம் ஆவியினாலே பிழைக்கிறவர்களா இருக்கணும். हमें आत्मा के द्वारा जीवित रहना चाहिए। நாம் உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம். जो भी हम परिश्रम करते हैं उसके लिए प्रयास करते हैं, நமக்கு நன்றாக தெரியும் हमको अच्छी तरह से मालूम है இந்த பிரயாசத்தினால உழைப்பினால எல்லாம் வந்து விடாது. जो भी हम परिश्रम करते हैं उसके द्वारा सब नहीं आ जाएगा। நான் பிழைத்திருப்பது தேவனுடைய கிருபையினாலே. और जो मैं परिश्रम करता हूँ वह नहीं, परमेश्वर की दया के द्वारा। ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். पवित्र आत्मा मेरे हृदय में है, அவர் என்னை நடத்தி செல்லுகிறார். वह मुझे चलाता है, அவர் என்னை பிழைப்பூட்டுகிறார். वह मुझे जीवित करता है। ஆவியினால் பிழைக்க வேண்டும். आत्मा के द्वारा जीवित रहना है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, ஹalleluya. हालेलुया, கைகளை உயர்த்தி ஹalleluya. हालेलुया। Praise the Lord. Amen. Praise the Lord. பாருங்கள், இன்றைக்கு ஆவியினாலே பிழைக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். आज परमेश्वर आपसे चाहता है कि आप आत्मा के द्वारा जीवित रहें। நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொன்றும் தேவன் நடத்துகிறார் என்ற சாட்சி இருக்கட்டும். हमारे जीवन के हर एक पहलू में परमेश्वर हमें चला रहा है, यह गवाही हमारे अंदर होनी चाहिए। காலையில வேலைக்கு போகும் பொழுது जब आप नौकरी स्थलों को जाते हैं, அந்த ஆவியானுடைய பலத்தோட போங்க. वह आत्मा के बल से आप जाइए, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு போங்க. परमेश्वर की स्तुति करते हुए जाइए। ஆண்டவரே என்ன நடத்துங்க, हे परमेश्वर आज मुझे चलाइए, இந்த வேலையை செய்ய பலன் தாங்க, इस काम को करने के लिए मुझे बल दीजिए, இந்த காரியத்தை செய்ய எனக்கு ஞானம் தாங்க, इसको करने के लिए मुझे समझ दीजिए, இதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், इस कार्य के लिए या उस कार्य के लिए मुझे क्या करना है। இதுதான் ஆவியினால பிழைக்கிறது. यही आत्मा के द्वारा जीवित रहना। இந்த சிந்தனை ஒண்ணுமே இல்லாம यदि यह चिंता नहीं आए तो, வழக்கம் போல நாம செய்யறது மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டோம்னா, यदि जैसी आदत हमारी है वैसी यदि हम करते आए तो, அதான் மாம்சத்தின்படி பிழைக்கிறது. वही है शरीर के अनुसार चलना। அது உங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இல்லை. और ऐसी स्थिति में आपके अंदर और संसार के अंदर कोई अंतर नहीं। உங்க பிழைப்புக்கு அடுத்த சகல காரியத்திலையும் ஆவியானவரை ஈடுபடுத்துங்க. और जीवित रहने के सारे कार्यों को लिए आपको पवित्र आत्मा को अपने अंदर जगह देनी चाहिए। அப்பதான் நீங்க ஆவியினாலே பிழைக்கிறவர்களா और इस இருக்கிறீங்க. स्थिति में ही आप आत्मा के द्वारा जीवित रहेंगे। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। இன்று முதல் அதை செய்யுங்கள். आज से ही वो करिए। ஒரு வண்டி ஓட்டணும்னாலும் நமக்கு ஓட்ட தெரியும்.
यदि एक गाड़ी को चलाना है तो हमें चलाना आता है, ஆனா ஆவியானுடைய உதவியை தேடுங்க. लेकिन पवित्र आत्मा की सहायता आप खोजिए। ஆண்டவரே நீங்க கிருபை தாங்க. हे परमेश्वर मेरी मदद कीजिए। ஆண்டவரே நீங்க கூட இருங்க. परमेश्वर मेरे साथ रहिए। நீங்களே இந்த வண்டி கண்ட்ரோல் எடுங்க. जो इस गाड़ी को आप अपने कंट्रोल में लीजिए। அதான் ஆவியினால பிழைக்கிறது. यही आत्मा के द्वारा जीवित रहना। हालेलुया हालेलुया। ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு திட்டம் போடுகிறோம். जब हमें कार्य को प्रारंभ करने के लिए एक योजना बनाते हैं, நமக்கு சில முன் அனுபவங்கள் இருக்கிறது. हमारे अंदर कुछ पहले के अनुभव होते हैं உடனே டக்கு டக்கு டக்குன்னு மனசுல ஓடுகிறது. और तुरंत तुरंत वो हमारे जीवन में हमारे मन में आते हैं। அதுபடி செய்கிறவன் மாம்சத்துல செய்கிறவன். उसके द्वारा करना ही वो शरीर के द्वारा करना है। உலகத்தாரும் அப்படிதான் செய்வாங்க. संसार के लोग भी ऐसे ही करते அப்ப हैं। நமக்கு என்ன வித்தியாசம்? तो फिर हम में क्या अंतर है? அந்த இடத்துல மனசுல ஆவியானவரை தேடுறோம். उस स्थिति में हमें आत्मा को खोजना चाहिए। ஆண்டவரே இது என்ன செய்யுது ஆண்டவரே? हे पिता आत्मा इसे क्या क्या करना चाहिए? இது ஆவியினால் பிழைக்கிறது. यही है आत्मा के द्वारा जीवित रहना। हालेलुया। हालेलुया। நன்றாக இந்த காரியத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. अच्छी तरह इस कार्य को आप अपने प्रैक्टिस में लेकर आइए। எனக்கு தெரிஞ்சது எல்லாம் செஞ்சிடலாம் அப்படி சொல்லி போகாதீங்க. ओ मुझे जैसा मालूम है मैं करते जाऊंगा ऐसा नहीं कहिए, நாம் மாம்சத்தின்படி பிழைக்காம ஆவியில பிழைக்கிறவங்களா இருப்போம். क्योंकि हमें देह के द्वारा नहीं आत्मा के द्वारा जीवित रहना है। हालेलुया। हालेलुया। ஆவியின்படி பிழைக்கிறவர்களை குறித்து கலாத்தியர் 5ல படிக்கும்போது जो आत्मिक के द्वारा चलाए जाते हैं उनके द्वारा में गलतियों की पुस्तक में लिखा है 24 25 ஆகிய வசனங்களில் பார்த்தால் 24 और 25 वचनों में हम देखेंगे। வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன பண்ணிட்டார்களாம்? தங்களோட மாம்சத்தையும் அதன் கிரியைகளையும் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களாம். जो ये मसीह लोग उन्होंने क्या किया? उन्होंने अपनी शारीरिक अभिलाषाओं और लालसाओं को उस क्रूस पर चढ़ा दिया। அவருடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். उनकी लालसाओं को और अभिलाषाओं को उस क्रूस पर चढ़ा दिया है। அப்போ இனி அந்த மாம்சத்தின்படி பிழைக்க நமக்கு ஒண்ணுமே இல்ல. और तो ऐसी स्थिति में हमें इस शरीर के द्वारा जीवित रहना का कोई काम नहीं। மாம்சத்தை எங்க அறைஞ்சாச்சு? इस शरीर को कहां पर आरंभ किया? சிலுவையில் அறைஞ்சாச்சு. इसको कहां पर चढ़ा दिया? इसको क्रूस पर चढ़ा दिया। இப்ப பிழைக்கணும்னா ஆவியினால தான் பிழைக்கணும். और यदि हम उसको चढ़ाते हैं तो उसको आत्मा के द्वारा ही चढ़ाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப என்னால் எதுவும் இல்லை. ओ मेरे द्वारा कुछ भी नहीं है। நான் அல்ல கிறிஸ்துவே. मैं नहीं मसीही। இதுதான் அந்த அனுபவம். यही है वो अनुभव, ஏன்னா என்னை தான் நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேனே. क्योंकि मैंने अपने आप को क्रूस पर चढ़ा चुका है। நான் என்பதே எனக்கிட்ட இல்லையே. इसलिए मैं, इसका मतलब मेरे अंदर नहीं है। என்னில் வாழ்வது கிறிஸ்து. मुझ में जीवित रहने वाला मसीह। ஒரு சின்ன காரியம் செய்யணும்னாலும் एक छोटे से कार्य को करने के पहले நான் அல்ல, मैं नहीं, என்னால் முடியாது, ओ मुझसे नहीं हो सकता, கிறிஸ்துவின் பலத்தால், ओ मसीह के बल के द्वारा, ஆவியின் பலத்தால். आत्मा के बल के द्वारा இந்த ஒரு அனுபவம் முழுவதும் வர வேண்டும். यह अनुभव पूरी तरह से आना चाहिए। நாம் நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். हम अपनी शारीरिक अभिलाषा को उस क्रूस पर चढ़ाना இனி चाहिए। பழையபடி அதை முன்னிறுத்தி செயல்படவே கூடாது. पुरानी तरह से हमें नहीं करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யும்படி இந்த அனுபவம் நம்மை நடத்தும். जो परमेश्वर को भाता है, प्रसन्न करता है यदि है तो हमको इस अनुभव में चलाएगी। நான்காவதாக चौथी बात, எபேசியர் 5:18 வாசியுங்கள். इफिसियों की पुस्तक उसका 5वां अध्याय 18वां वचन। துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆவியினால் நிறைந்தவர்கள். यहाँ पर लिखा है आत्मा के द्वारा भरे जाना। யார் ஆவிக்குரியவர்கள்? कौन आत्मिक लोग हैं? அவர்கள் ஆவியினால் நிறைந்தவர்கள்.
जो आत्मा से परिपूर्ण होते हैं। சொல்லியிருக்கு நீங்கள் ஆவியினால் நிறைந்து, ओ तुम आत्मा से परिपूर्ण, நீங்கள் ஆவியினால் நிறைந்து आप आत्मा से परिपूर्ण होते जाओ புத்தி சொல்லுங்கள், और समझ दो। நீங்கள் ஆவியினால் நிறைந்து आप आत्मा से परिपूर्ण होकर சங்கீதங்களால் புத்தி சொல்லுங்கள், भजन के द्वारा उनको सिखाएं, கீர்த்தனைகளால் புத்தி சொல்லுங்கள், स्तुति गान के द्वारा सिखाएं, ஞான பாட்டுகளால் புத்தி சொல்லுங்கள், आत्मिक गीत को गाकर बुद्धि ज्ञान सिखाएं நீங்கள் ஆவியினால் நிறைந்து और आत्मा से परिपूर्ण होकर உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், आपके हृदय में परमेश्वर की स्तुति कर कर उसका गीत गाएं। நீங்கள் ஆவியினால் நிறைந்து आप आत्मा से परिपूर्ण होकर எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், हमेशा सारी बातों के लिए परमेश्वर की स्तुति करें। நீங்கள் ஆவியினால் நிறைந்து आप आत्मा से परिपूर्ण होकर தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருங்கள், परमेश्वर के भय के साथ एक दूसरे के अधीन रहे। இதெல்லாம் ஆவியினால் நிறைந்து செய்யணுமா? यही सभी आत्मा से परिपूर्ण होकर करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது தப்பா நினைச்சிட கூடாது. जो मैं कहना चाह रही हूँ उसके आप गलत ना समझें। இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் ஆவியினால் நிறைந்து செய்யற ஒரே ஒரு காரியம், इन दिनों हम देखते हैं कि हमारे जो लोग हैं वो आत्मा के से परिपूर्ण होकर करने वाला काम கொஞ்சம் உடம்பு அசைத்து கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறது, थोड़ा सा शरीर को हिलाकर अन्य भाषा बोलना, இதோட முடிஞ்சு போச்சு ஆவியில் நிறைந்தது. और यही हो गया आत्मा से भरपूर होना। ஆனால் ஆவியினால் நிறைந்து என்ன செய்யணும்னு அழகா சொல்லி இருக்கு. लेकिन यहाँ पर सुंदर रीति से लिखा है कि आत्मा से परिपूर्ण होकर क्या करना चाहिए। ஆவியினால் நிறைந்து அடுத்த ஆளுக்கு புத்தி சொல்லு. जो आत्मा से परिपूर्ण होकर अगले व्यक्ति को बुद्धि दे। ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டுல புத்தி சொல்லுதல் வரும். और यदि आपको एक गीत गाना है तो उसमें भी एक समझ होगी। சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு, जब भजन करना, स्तुति करना और आत्मिक गीत। சிலர் யோசிக்கிறார்கள், कुछ एक विचार कर रहे हैं இங்க ஆவிக்குரிய ஆராதனை கீதம் மட்டும்தானே இருக்குது, ये आत्मिक आराधना के लिए तो है, சங்கீதம், ஞான பாட்டு, கீர்த்தனை ஒண்ணும் இங்க இல்லையே. यहाँ पर भजन और आत्मिक गीत नहीं है। இந்த ஆவிக்குரிய ஆராதனை கீதங்களிலே इस आत्मिक गीत को गाने पर சங்கீத பாட்டுகளும் இருக்கின்றன, यहाँ पर स्तुति गान भी है கீர்த்தனைகளும் இருக்கின்றன, और भजन भी है ஞான பாட்டுகளும் இருக்கின்றன. और आत्मिक गान भी है, எல்லாம் சேர்த்து ஒரே புத்தகம். और सभी एक ही पुस्तक है। இப்ப புரியுதா? आप समझ में आया? பயம் மாறி போச்சா? क्या भय दूर हुआ? அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் பாட்டு புக்குக்கு ஒரு பெயர் போடுவாங்க. हर एक जो संस्था है उसको गीत की किताब का एक नाम देते हैं। அப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் ஒரு பாட்டுக்கு ஞான பாட்டுன்னு ஒரு பாட்டுக்கு கீர்த்தனை புத்தகம்னு பேர் போட்டிருக்காங்க. कुछ एक संस्थाओं ने उसके लिए आत्मिक गीत और किसी को स्तुति गान का नाम दिया है। அவ்வளவுதானே ஒழிய उनके द्वारा ही, இந்த பாட்டு புக்கில எல்லா பாட்டும் இருக்குது. लेकिन इस पुस्तक में सारे गाने हैं। நம்ம ஆவில நிரம்பி இவைகளை பாட வேண்டும். हमें आत्मा से परिपूर्ण होकर गाना चाहिए। எத்தனை பேர் ஆவில நிரம்பி பாட்டு பாடுறீங்க? कितने लोग आत्मा से भरपूर होकर गाते हैं? அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया कहिए। பொய் சொல்லக்கூடாது, झूठ ना कहे, பொய் சொல்லக்கூடாது. झूठ ना कहे। ஆவில நிரம்பி பாட்டு பாடுறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. जो आत्मा से गाते हैं वो लोग हाथ उठाइए। கொஞ்சம் பேருடைய கை போயிருச்சு பாருங்க. ஆவில நிரம்பி பாட்டு பாடணும். देखिए आत्मिक रीत से गीत गाएं। முதல்ல பாட்டு நேரத்துல வர்றதே கிடையாது. और ये पहली बात है कि आप उस गीत की आराधना में नहीं आते। அடுத்த வாரத்துல இருந்து கரெக்டா வாங்க. आते हुए सप्ते से आप सही समय வந்து पर आए। ஆவில நிரம்பி பாடுங்கள். आकर आत्मा से गाइए। இது மட்டும் இல்ல, यही काफी नहीं, வீட்டிலே பாட வேண்டும். आप अपने घरों में भी गाना चाहिए। ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல பாட வேண்டும். हर एक घटनाओं में इसको गाना चाहिए। நம்ம அடிக்கடி ஆவில நிரம்பி பாடுகிற பழக்கம் இருந்தால் इसे यदि हम बार बार आत्मा में होकर गाने गाएं तो குடும்ப ஜெபங்களில் இங்குள்ள சபையின் காரியங்கள் எல்லாத்துலயும் அந்த பாடுகிற அனுபவத்துல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். आप अपने पारिवारिक प्रार्थना में और सभा में भी इसमें आप शामिल होंगे। அப்ப அடிக்கடி அந்த பாட்டு உங்க சிந்தனையில வந்துட்டே இருக்கும். इस स्थिति में जो गीत हैं आपके विचारों में आते रहेंगे। ஒருவேளை எழுதப்பட்டிருக்கிறது போல கரெக்டா நமக்கு மனப்பாடமா தெரியாவிட்டாலும் பாட்டுல சில வார்த்தைகள் வரும். यदि जैसा लिखा है वैसे आपको याद ना आए, लेकिन कुछ एक बातें आपको याद आएगी। இது ஒரு நல்ல அனுபவம். यह एक अच्छा अनुभव है। ஒரு சோர்வா இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டுக்கு வார்த்தை ஞாபகத்துக்கு जब आप निराश होते हैं, उदास होते हैं, अचानक एक गीत आपको याद आता है, உடனே அதை பாடணும். तुरंत उसे गाना चाहिए। அதை கவனம் செலுத்தணும் அந்த வார்த்தை.
उस जो बातें हैं उन पर ध्यान देना அப்படி चाहिए। ஆவியானவரோடு இணைந்து அதை பாடணும். इस तरह से आत्मा से मिलकर हमें गाना அந்த चाहिए। பாட்டுடைய ஒரு வார்த்தையே நம்ம சோர்வை மாற்றி நம்மை உயிர்ப்பிக்கும். जो गीत का एक बात भी आपके जीवन की निराशा को दूर करेगा। இதே போல इसी तरह இன்னொரு ஆளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் பொழுது यदि एक व्यक्ति को कोई दुख हो तो அவங்கள போய் நம்ம சந்திக்க போறோம். उन्हें हम जब मिलते हैं அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பாட்டு தர்றார். उस समय में परमेश्वर हमारे को एक गीत देता है। அந்த பாட்டை நம்ம அங்க பாடும்போது उस गीत को उस स्थान पर गाने पर அவருக்கு ஒரு புத்தி சொல்லுதல் அங்க நடக்கும். वहां पर हमें उसको एक ज्ञान देने की बात होगी। இந்த புத்தி சொல்லுதுன்னா எக்ஸால்டேஷன், அதாவது அவங்கள ஊக்கப்படுத்துகிறது. जो समझ देना, बुद्धि देना का मतलब है उन्हें उत्साह करना, அவங்களை தூண்டி விடுகிறது. उनको वहां से उठा देना। இந்த பாடல்கள் ரொம்ப பெரிய ஊழியத்தை செய்கின்றன. जो ये गीत को गाना है बड़ी सेवा को करता है। ஆனா நீங்க பாடல்களை முதல்ல பாடல்கள் பாடுகிற பழக்கம் வேண்டும். इसलिए आपको इस गाने की आदत होनी चाहिए। இரண்டாவது, உலகத்துல எல்லாருமே பாடுவாங்க. दूसरी जो है संसार में सभी लोग गाते हैं। நம்முடைய விசேஷம் ஆவியில் நிறைந்து பாடணும். जो हमारी विशेषता है कि हमें आत्मा से परिपूर्ण होकर गाना चाहिए। சும்மா அறிவில் நிறைந்து பாடுறது எல்லாரும் பாடுவாங்க. जो बुद्धि से गाना है सभी लोग गाते हैं, ஆனா நம்ம ஆவியில் நிறைந்து பாடணும். लेकिन हमें आत्मा से परिपूर्ण होकर गाना चाहिए। ஆவியில் நிறைந்து பாடுறதுனா சிலர் என்ன நினைக்கிறார்கள்? ये आत्मा से भरकर गाना है, कुछ एक क्या सोचते हैं? ஒரே ஸ்பீடா பாட்ட பாடுறது, கொட்ட அடிக்கிறது. और स्पीड में गाना को गाना और उसको ड्रम्स को बजाना, ஆவியில் நிறைந்து वो यही आत्मा को भरना இல்ல. ये नहीं। ஆவியில் நிறைந்து அமைதியாவும் பாடலாம். आत्मा से भरे हैं तो आप शांति से भी गा सकते हैं। ஆவியில் நிறைந்து வேகமாவும் பாடலாம். आत्मा से भरकर आप जोर से भी गा सकते हैं। அதுதான் ஆவியில் நிறைவது என்பது. उसी का मतलब है आत्मा में भर ஒரு जाना। தியானத்தோடு அமைதியா பாடுறோம் ஒரு பாட்டை, किसी ज्ञान को गीत को ध्यान से शांति के साथ गाना, அது ஆவியானவரோடு இணைந்து ஆவிக்குள்ளே பாட முடியும். वह आत्मा के साथ मिलना, आत्मा की सहायता से हम गा सकते हैं। சில வேளைகளில் வேகமாய் சத்தமாய் பாடுகிறோம். कुछ समय में हम बहुत ही तीव्रता से और ऊंची आवाज से गाते हैं। அந்த அனுபவமும் வேண்டும். वह अनुभव ही चाहिए। எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். सभी आपको मालूम होना चाहिए। சிலருக்கு ஓடத்தான் தெரியும், நடக்க தெரியாது. कुछ एक को दौड़ना नहीं आता लेकिन चलना नहीं। சிலருக்கு நடக்கத்தான் தெரியும், ஓட தெரியாது. कुछ एक को चलना आता लेकिन दौड़ना नहीं। ரெண்டு அனுபவம் வேணும். यह दोनों अनुभव चाहिए। ஓட வேண்டிய நேரம் ஓடணும், நடக்க வேண்டிய நேரம் நடக்கணும். दौड़ने के समय में दौड़ना है और चलने के समय में चलना है। வேகமா ஊக்கமா ஆவியில நிரம்பி பாடும் பொழுது அப்படி பாடணும். और तीव्रता से जल्दी से सभी बातों में आत्मा से भरपूर होकर। சபையார் எல்லாம் வேகமா ஆவியில நிரம்பி பாடும்போது நீங்க மட்டும் உட்கார்ந்து டொக்கு டொக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியில்லை. जब पूरी कलीसिया आत्मा से भर जाए तो आप केवल धीरे से करें तो ये सही नहीं। அதே வேளையில சில வேளை அமைதியா பாடுவோம். उसी समय में कुछ लोग शांति से गाते हैं। அது ஏதோ ஆவி இல்லாத பாட்டு அல்ல, वो आत्मा के द्वारा, அதுவும் ஆவியில நிறைந்த பாட்டு தான். वह भी आत्मा से भरा हुआ गीत நம்ம है। ஆவியானவரோடு ஒத்து நின்று பாடணும்னா அது ஆவியில நிறைந்த பாட்டு. आत्मा की सहायता से उसके साथ खड़ा ना रहना ही आत्मा से भरा हुआ गीत। அல்லேலூயா. हालेलुया। சிலருக்கு இப்படி அமைதியா பாடினா பிடிக்காது. कुछ एक को शांति से धीरज से गाना नहीं भाता। அவங்க ஒரு பக்கம் ஸ்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. वो लोग अपनी स्पीड में गाते हैं। அப்படி செய்யக்கூடாது. ऐसा नहीं करना चाहिए। அமைதியா நடத்தும் பொழுது அமைதியா போகணும். सब लोग धीरज से जा रहे हैं तो हमें भी धीरज से जाना है। हालेलुया. हालेलुया। மறுபடியும் கைகளை உயர்த்தி हाथों को उठाकर ஆமென். आमीन। சரி, ஆவியில் நிறைந்து பாடுங்கள். आत्मा से भरकर गाइए। அடுத்து ஆவியில் நிறைந்து உங்கள் இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். दूसरी बात है आत्मा से भरपूर होकर आपके हृदय में गीत गाइए। தனிமையா இருக்கும் பொழுதெல்லாம், जब आप अकेले रहते हैं, கொஞ்சம் கேப் டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம், जब भी आपको समय मिलता है, உள்ளத்திலே கர்த்தரை புகழ கீர்த்தனம் பண்ண ஆரம்பியுங்கள். परमेश्वर को अपने हृदय से प्रशंसा करना और उसको गीत करना आप आरंभ कीजिए। அந்த ஆவியில் நிறைகின்ற அனுபவம், वही है आत्मा से भरपूर होना का अनुभव। அந்த ஆவியில் நிறைகிற அனுபவம் அடிக்கடி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். इसलिए यदि आप आत्मा से भर होना आपका अनुभव आ जाए तो यह आपको बहुत अच्छा है। அடுத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். हमेशा उस पवित्र परमेश्वर को स्तुति करें। அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். बार-बार उसकी स्तुति करें। சும்மா ஒரு அறிவிலிருந்து ஸ்தோத்திரம் அல்ல, ஆவியிலிருந்து அந்த ஸ்தோத்திரம் வரட்டும். केवल आपकी समझ के द्वारा नहीं, आत्मा के द्वारा उसकी स्तुति करें। இதெல்லாம் நீங்க செய்ய பழகுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். जब आप इसको करना सीखें तो परमेश्वर आपको और अधिक उसमें मजबूत करेगा। கடைசியா சொல்லி இருக்கு, ஆவியில் நிறைந்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள். अंत में लिखा है कि परमेश्वर के भय के साथ एक दूसरे के अधीन रहें। அந்த கீழ்ப்படி
கீழ்ப்படிதல் வரணும். यहाँ पर जो आधीन रहना आज्ञाकारिता आएगी। சரி, இவர் இந்த காரியத்தை நடத்துறார், அவர் சொல்றார் நான் கீழ்ப்படிகிறேன். और ठीक है, इसने इस कार्य को कहा है, मैं इसको सुनकर उसकी आज्ञा पूरी करूंगा। ஆவியிலிருந்து அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும். उस आत्मा में वह आज्ञाकारिता आनी चाहिए। இவன் என்னத்தையோ சொல்றான், நம்ம என்னத்தையோ செய்யணும், சரி போட்டு அப்படி சொல்ல. और इसने ये कहा कैसा भी चलना चाहिए, जाइए, ऐसा ना सोचे। ஆவியிலிருந்து கீழ்ப்படியணும். अपनी आत्मा में उसकी आज्ञा। இதுக்கெல்லாம் ஆவியில் நிறைந்த ஒரு அனுபவம் வேண்டும். इन सभी को आत्मा से परिपूर्ण होना एक अनुभव चाहिए। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, हालेलुया। தேவ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கள். परमेश्वर के भय के साथ आधीन रहें। கலாத்தியர் 6:1. गलती की पुस्तक उसका 6 अध्याय उसका पहला वचन। சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की महिमा हो। ஒருவனுடைய குற்றத்தை திருத்தும் போது यदि हम एक की गलती को सुधारे तो அப்பொழுதும் ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். वहाँ पर भी हमें आत्मा से भरपूर होना चाहिए। சாந்தமுள்ள ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். नम्रता की आत्मा से भरी होना चाहिए। நம்மகிட்ட அடிக்கடி வரக்கூடிய ஒரு மிஸ்டேக் இதுதான். हमें बार बार हमारे जीवन में आने वाली गलती है। ஒருவருடைய குற்றத்தை திருத்தும் போது यदि हमें एक की गलती को उसको सुधारने के நாம் लिए வைராக்கிய ஆவியினால நிரம்புகிறோம். हम अपने जलन के द्वारा भरते हैं। கோபத்தின் ஆவி, क्रोध की आत्मा, ஒரு ஆத்திரம், एक जल्दीबाजी, இது தவறு. यह गलत है। இது தேவனுடைய ஆவியின் செயல் அல்ல. यह पवित्र आत्मा की क्रिया नहीं। ஒருவருடைய குற்றத்தை திருத்தும் போது यदि आप एक की गलती को सुधारने जा रहे हैं, சாந்தமுள்ள ஆவியோடு சொல்லுங்கள். नम्रता के साथ कहे। அல்லேலூயா. हालेलुया। நாம நிதானமா இருந்தா தான் அடுத்த ஆளுக்கு உதவி செய்ய முடியும். यदि हम नम्रता अधीन रहे तो हम दूसरों को ज्ञान दे सकते हैं। ஒருவன் கடந்து தத்தளிக்கிறான், एक अपनी समस्या में झुंझला रहा है, அவன் கையை அடிப்பான், கால அடிப்பான், என்னெல்லாமோ பண்ணுவான் அவன். वो अपने हाथों को पैरों को बार बार पटकेगा। நம்ம அவனுக்கு உதவி செய்ய போறோம். हम उसकी मदद करने जा रहे हैं। கரெக்டா அவன் கையை பிடிச்சு தூக்கணும். सही रीति से उसके हाथों को उठाना चाहिए। அவனே கையை கால அடிச்சிட்டு கிடக்குறான். वही है जो हाथों और पैरों को ठोक रहा है। அப்ப நாம எவ்வளவு நிதானமா நின்னு கரெக்டா கையை பார்த்து பிடிச்சு அவனை இழுத்து தூக்கணும். हमें सही तरह से उसके हाथों को पकड़कर उसको उठाना चाहिए। இதுக்கு பதில் यहाँ ना करके அவன் ஒரு பக்கம் தாங்க கிடந்து கையை கால அடிக்க, वो एक जगह अपने पैरों और हाथों को पटक रहा है। நம்மளும் போய் ஓய் ஓய் ஓய்ன்னு சொல்லிட்டு நின்னா கை பிடிச்சு தூக்க முடியாது. यदि हम भी उस वैसा काम करें तो यह गलत नहीं। இது மாதிரி தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ऐसा ही हम कर रहे हैं। அவன் ஏதோ தப்பு செஞ்சிட்டு இருக்கான், ஒரு பிரச்சனைக்குள்ள ஆகிட்டு இருக்கான். उसने एक गलती कर रही है, वो एक समस्या में पड़ गया है। அவனுக்கு ஒரு நிதானமும் இருக்காது, தெளிவும் இருக்காது. उसे कोई प्रकार का संयम भी नहीं रहेगा और धीरज भी नहीं। அவனை திருத்துறதுக்கு நம்ம போறோம். उसको सुधारने के लिए हम जा रहे हैं। நம்மளும் அதை விட டென்ஷன்ல நின்னுட்டு இருந்தோம்னா उसी टेंशन में हम यदि खड़े रहे तो என்ன பிரயோஜனம் ஆகுங்க? वहाँ पर क्या लाभ होगा? அதான் சொல்லிருக்கு, நீ சாந்தமுள்ள ஆவியோட போ. इसलिए कहा है कि आत्मिकता नम्रता से होकर जा। அவன்கிட்ட கரெக்டா சொல்ல வேண்டியது சொல்லு. जो उसे कहना है सही रीति से அவனை कहे। திருத்தி அந்த படிகுழியிலிருந்து காப்பாற்று. उस रास्ते से उसको फिर लेकर आया। நீயும் டென்ஷனா நின்னுகிட்டு तू ही क्रोधित होकर அவனை திருத்த முடியாது. उसको सुधार नहीं सकता। வார்த்தை நல்லாதான் ஆரம்பிப்ப, तो तेरे शब्द अच्छे ही रहेंगे, 2-3 வாக்கியம் போகும்போது பிறகு உங்களுக்கே கண்ட்ரோல் இருக்காது, என்ன பேசுறீங்க. लेकिन 2-3 बातें करने के बाद आपको ही कंट्रोल नहीं रहेगा कि आप क्या बात कर रहे हैं। அந்த ஆளை காப்பாற்ற முடியுமா? क्या आप उस व्यक्ति को बचा सकते हैं? ஒரு சிலச்சுமே ரெண்டு சேர்ந்து அங்க சண்டை தான் நடக்கும் மாறி மாறி. हो सकता है उसी परिस्थिति में दोनों को मिलाकर वहाँ पर झगड़ा ही होगा। சாந்தமுள்ள ஆவியோட அடுத்த ஆளை கரெக்ஷனுக்கு போகணும். आत्मा से नम्र होकर अगले व्यक्ति की मदद करनी चाहिए। பெற்றோர்கள் எல்லாருமே இதை கவனிக்கணும். जो माता पिता है सभी लोग इस पर ध्यान देना चाहिए। திருத்தணும்னா சாந்தமுள்ள ஆவியோட தான் செய்யணும். यदि आपको एक व्यक्ति को सुधारना है तो आपको एक नम्रता की आत्मा चाहिए। இல்லனா நல்ல நோக்கத்தோட போவோம், டேமேஜ் அதிகம் ஆயிடும். नहीं तो आप अच्छी योजना से जाएंगे, वहाँ पर गलती होगा। சாந்தமுள்ள ஆவியினால் நிறைந்திருங்கள். नम्रता की आत्मा से भरपूर होकर மற்றவர்களை திருத்தும் பொழுது அந்த ஆவியில் நிறைந்த அனுபவம் இருக்கட்டும். जब आप अगले व्यक्ति को सुधारना चाहते तो आप उस आत्मा से भरे रहना चाहिए। நம்முடைய அறிவை அனுபவத்தை மட்டும் வைத்து மற்றவர்களை திருத்த முடியாது. जो हमारी समझ है, अनुभव है, उसके द्वारा रखकर हम उस व्यक्ति को नहीं सुधार सकते। ஒரு ஆவியில் நிறைந்த அனுபவம் இருந்தால் கர்த்தர் தக்க வார்த்தைகளை தக்க நேரத்தில் தருவார். यदि हमारा जीवन आत्मा से भरपूर होगा तो उस समय हमें क्या कहना है, ठीक वचन को परमेश्वर हमें देगा। அந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனுடைய உள்ளத்திலே போகும்போது அவனுக்கு திருத்தம் வந்துவிடும். वह एक बात उस व्यक्ति के जीवन में जाकर उसके
जीवन में बदलाव को लाएगी। ஆகவே ஆவியில் நிறைந்து திருத்துங்கள். इसलिए आत्मा में होकर दूसरों की बदलाव करें। அல்லேலூயா. हालेलुया। கடைசியாக अंतिम में ஆவிக்குரியவர்கள் யார்? जो ये आत्मिक लोग हैं वो कौन है? கலாத்தியர் 6:8. गलतियों की पुस्तक उसका 6वां अध्याय 8वां वचन। தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்குரியவன் யார்? आत्मिक जन कौन है? அவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன். वह आत्मा के द्वारा बोने वाला। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் यदि हम आत्मिक जन है तो நாம் ஆவிக்கென்று விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். हमें आत्मा के लिए बोते रहना चाहिए। மற்றவர்கள் மாம்சத்துக்கென்று விதைக்கிறார்கள். दूसरे लोग जो शरीर के लिए बोते हैं, அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அறுவடை பற்றின எதிர்பார்ப்பு எல்லாமே உலகத்துக்குரியது, மாம்சத்துக்குரியது. और जो भी उनका अंदाजा है, जो भी कटनी करना है, वो सभी संसारिक रीति पर। ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் மேன்மையானவைகள், கிறிஸ்துவுக்குரியவைகள். जो हमारा जो अंदाजा है, हमारा जो नजरिया है, वो सभी मसीह का है, वो बड़ा है। அவை நாம் விதைக்கிறதெல்லாம் ஆவிக்கென்று விதைக்கிறோம். इसलिए हम भी जो भी बोते हैं वो आत्मा के लिए बोते हैं। ஆவிக்கென்று விதைக்க வேண்டும். आत्मा के लिए बोना चाहिए। 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 6वें वचन में लिखा है, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், जो वचन की शिक्षा पाता है, உபதேசிக்கிறவனுக்கு वह सब सिखाने वाले சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். सभी अच्छी वस्तुओं के भागी करें। அப்ப நமக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். जो उपदेश देते हैं, सिखाते हैं, उनको हमें देना चाहिए। நம்முடைய சகல நன்மைகளில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். जो भी हमारी सब अच्छी वस्तुएं हैं, उसमें उनका भागीदार होना இது चाहिए। ஆவிக்கென்று விதைக்கிறது. यही है आत्मा के द्वारा बोया जाना। இதற்கு நல்ல ஆவிக்குரிய அறுவடை நமக்கு உண்டாகும். इसके द्वारा हमें एक आत्मिक कटाई उत्पन्न होगी। 10வது வசனம், 10वें वचन में நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக जो भी अवसर हमें मिलता है, யாவருக்கும் हर एक की நன்மை செய்ய கடவோம். भलाई करें। விசேஷமாக विशेष करके விசுவாச குடும்பத்தார்களுக்கும் विश्वासी भाइयों के साथ நன்மை செய்ய கடவோம். भलाई करें। இந்த மாதிரி நாம் விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். इस तरह से हमें बोना चाहिए। நாம் தேவ ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும். जब हमें प्रभु के दासों को देना चाहिए। விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். जो विश्वासी भाई हैं, उनकी भी मदद करना चाहिए। அடுத்து யாவருக்கும் நன்மை செய்ய और வேண்டும். उसके बाद सबकी भलाई करनी चाहिए। இந்த விதைத்தல் தாராளமாய் நடக்க வேண்டும். और यहाँ जो बोना जाना यह विस्तार रूप से होना पाए। விதைக்க விதைக்க நல்ல அறுவடை தேவன் தருவார். आपको जितना ज्यादा बोएंगे, आपको अच्छी कटाई परमेश्वर देगा। 8ஆம் வசனம் முக்கியமானது. जो 8वां वचन विशेष रूप से, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். जो अपने शरीर के अनुसार बोता है, वह अपने शरीर के द्वारा विनाश की कटनी काटेगा। ஆவிக்கென்று விதைக்கிறவன் जो आत्मा के लिए बोता है, ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். वह आत्मा के द्वारा अनंत जीवन की कटनी काटेगा। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவனை அறுவடை பண்ணுவோம். और यदि हम आत्मा के लिए बोए तो हमें अनंत जीवन की कटनी काटेंगे। இன்றைக்கு என்ன விதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? आज हम क्या बो रहे हैं? இன்றைக்கு உலகத்திலே உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கண்முன்னால் வைத்து விதைத்துக் கொண்டிருக்கிறோம். आज हम संसार में संसार की जो नजरिया उसको रखकर ही हम बोते हैं। இத பேங்க்ல டெபாசிட் பண்ணா இந்த டைம்ல அதை திரும்ப நம்ம எடுக்கலாம். इस बैंक में यदि हम जमा करें तो इस समय में हम निकाल सकते हैं। அது நமக்கு அந்த முக்கியமான தேவைக்கு உதவும். एक अवश्य जरूरत के लिए हमें वो मिलेगा। ஒரு உலக காரியத்துக்காக விதைக்கிறோம், எடுக்கிறோம். एक संसारिक कार्य के लिए हमें उसे बोते हैं और लेते हैं। ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது लेकिन जब हम परमेश्वर को देते हैं, அது ஆவிக்கென்று விதைக்கிறது. वो है आत्मा के द्वारा बोया जाना। அதை விட மகிமையான அறுவடை உண்டாகிறது. उसके भी द्वारा एक महिमामय आप काटेंगे। அல்லேலூயா. हालेलुया। விதைத்தல் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. आप जो बोने का कार्य है, ये बहुत कार्य होंगे। பொதுவாக பணத்தை விதைக்கிறதை பற்றி இங்கே சொல்லி இருக்கிறது. यहाँ पर आम तौर पर लिखा है कि एक बीज को बोना। நன்மை செய்கிறதுன்னா பணம் பொருள் நன்மை செய்கிறது. भलाई करने का मतलब है धन के द्वारा, वस्तु के द्वारा भलाई करना। இன்னும் சொல்லுவேன் என்றால், यदि और मैं कहूँ तो, நீங்க ஒரு மனுஷன்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க, आप एक व्यक्ति से बातें कर रहे हैं, உங்க பிரச்சனையை போய் விலாவரியா பேசுறீங்க, आप अपनी पूरी समस्या को उससे कह रहे हैं, அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? वह व्यक्ति आपका क्या करेगा?
அதே வேளையில் நீங்கள் அந்த மனுஷன்ட்ட பேசினதுல பாதி நேரம் ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா उसी समय यदि उस व्यक्ति से बातें करे बगैर आप आधे समय प्रार्थना करें तो பெரிய அற்புதங்கள் நடக்கும். वहां पर चमत्कार चलेगा. அதுதான் ஆவிக்கென்று விதைக்கிறது. वही है आत्मा के द्वारा बोया जाना. ஒருவரோடு பேசிட்டு இருக்கும் பொழுதும் வார்த்தைகளை விதைச்சிட்டு இருக்கிறோம். जब हम एक व्यक्ति से बातें कर रहे हैं तो हम बो रहे हैं. தேவனோடு பேசும் பொழுதும் வார்த்தைகளை அங்க விதைக்கிறோம். यदि हम परमेश्वर से भी बातें कर रहे हैं तो वहां पर भी हम बो रहे हैं. எது பிரயோஜனமானது? क्या प्रयोजन लाभ का है? எது நல்ல அறுவடை நமக்கு தரும்? कौन सी अच्छी कटाई हमें दे सकती है? அப்ப ஆவிக்கென்று விதையுங்கள். तो ऐसी स्थिति में हमें आत्मा के लिए बोना है. இப்படி எந்த ஒரு காரியமும் பிரயாசப்படுறதும் விதைக்கிறது தான். इस तरह से किसी भी कार्य में किसी भी परिश्रम में जो भी करते हैं हम बोने के लिए நமக்கு தெரியும் உழைத்தால் அதுக்குள்ள பிரதிபலன் உண்டு. हम जानते हैं कि यदि हम परिश्रम करेंगे तो उससे हमें प्रयोग जरूर होगा. குடும்பத்துக்காக உழைக்கிறோம், நம்ம கம்பெனிக்காக உழைக்கிறோம், பல காரியத்துக்காக உழைக்கிறீர்கள். हम अपने परिवार के लिए परिश्रम करते हैं, कंपनी के लिए परिश्रम करते हैं, बहुत से कार्यों के लिए हम परिश्रम करते हैं. அதெல்லாம் விதைதான். वो सब एक बोया जाना है. 30 நாள் கம்பெனிக்காக விதைக்கிற விதைகள் 31வது நாள் சம்பளமாய் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். आप 30 दिन उस कंपनी के लिए परिश्रम करते हैं और 31 दिन आपको उसका पारिश्रमिक प्राप्त होता है. ஆனால் நீங்கள் இயேசுவுக்காக உழைக்கிற உழைப்புக்கு காலாகாலமாய் நல்ல அறுவடை கிடைக்கும். लेकिन जब यीशु के लिए आप बोएंगे तो आप उसको बहुत ही समय तक के उसका उपयोग कटनी काटेंगे. அதனால் உங்களுடைய உழைப்பை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். इसलिए आपका जो बोना है वो परमेश्वर के लिए आप कटाई करेंगे. இவைகளெல்லாம் ஆவிக்கென்று விதைத்தல். यही है सभी आत्मा के द्वारा बोया जाना. நம்முடைய நேரத்தை விதைக்கலாம், आप अपने समय को बो सकते हैं, உழைப்பை விதைக்கலாம், आप अपने परिश्रम को बो सकते हैं, ஜெபத்தை விதைக்கலாம். आप अपने प्रार्थना को बो सकते हैं. நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் விதைகள் தான். आपकी जो भी कार्य है, हमारी कार्य है, वो सभी बोना है. ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகள் தான். हमारे जो बच्चा ने बोलना है वो भी एक बीज है. அதோடு கூட பணம் பொருள் நன்மை செய்வதும் விதைகள் தான். इसी तरह से धन के साथ मदद करना भी एक बोना है. ஆவிக்கென்று விதைப்போம், आत्मा के लिए बोएं. ஆவியினால் பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்வோம். आत्मा के द्वारा एक बड़ी कटनी काटेंगे. ஜெபம், வசனம், அபிஷேகம் இவைகளில் அதிகமாய் நேரத்தை நாம் செலவு பண்ணுவோம். प्रार्थना वचन पढ़ना यह सभी आपके लिए आत्मिक कटाई का काम हो. அங்க எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவுக்கு நித்திய ஜீவனுக்குள்ள அறுவடை நமக்கு கிடைக்கும். यहाँ पर आप जितना बोएंगे उतना अनंत जीवन के लिए आप काटेंगे. கர்த்தர் கிருபை செய்வாராக. परमेश्वर आपको अनुग्रह देवे. எல்லாரும் கண்களை மூடி सभी ஜெபிக்கலாம். आंखें बंद करिए और இந்த प्रार्थना. ஆவிக்குரியவர்கள் என்ற அனுபவம் நமக்கு வருவதாக. ये जो आत्मिक लोग हैं, आत्मिक जन है, ये अनुभव हमारे अंदर आने पाए. முழங்கால் போடுவோம், सभी घुटने टेकें, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். प्रभु को देखें. கவனம் எல்லாம் கர்த்தருக்கு நேராக हमारा மாத்திரம். सभी ध्यान परमेश्वर की ओर रहे. கவனம் எல்லாம் கர்த்தருக்கு நேராக हमारा மாத்திரம். पूरा ध्यान परमेश्वर की ओर रहे. தேவாவி உங்களில் வாசமாயிருக்கிறாரா? परमेश्वर का आत्मा आप पर वास करता है क्या? பேசுங்க, நான் சொல்லும் பொழுதே ஆண்டவரோட பேசுங்க. जैसा मैं बोल रहा हूँ आप परमेश्वर से बातें करें. தேவாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் இப்பொழுது கேளுங்க. जो इन्होंने अभिषेक नहीं प्राप्त किया है वो आप परमेश्वर से मांगे. இந்த நேரத்தில் என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. इस समय मुझे अभिषेक दीजिए. நீங்கள் ஆவியின்படி நடக்கிறீர்களா? क्या आप आत्मा के द्वारा चलते हैं? இப்ப அறிக்கை பண்ணுங்க. आप उसका अंगीकार करें, बोलें. இயேசுவோடு பேசுங்க. आप यीशु से बातें करें. இன்று முதல் நான் ஆவிக்கு ஏற்றபடி நடப்பேன். आज से मैं पवित्र आत्मा के द्वारा चलूंगा. நீங்கள் ஆவியினாலே பிழைக்கிறீர்களா? क्या आप आत्मा के द्वारा जीवित हैं? ஆண்டவரே, இன்று முதல் என் வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள்ட்ட கேட்டு கேட்டு செய்யற ஒரு பழக்கத்துக்குள்ள வருவேன். हे प्रभु, आज से मैं अपने जीवन के हर एक कार्य को तो आपसे बोल बोल कर उस पे चलूंगा. எதையும் உங்க உதவியோடு செய்கிற பழக்கத்துக்குள்ள வருவேன். हर एक कार्य को मैं आपके साथ रहने की एक आदत बनाऊंगा. ஆவியினால் நிறைந்திருக்கிறீர்களா? क्या आप आत्मा से भरपूर हैं? அடிக்கடி அடிக்கடி ஆவியில நிறைகிற ஒரு அனுபவம் வரணும். बार बार इस आत्मा से भरने का अनुभव. பக்கத்துல இருக்க ஆளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாம நீங்க ஆவியில நிரம்ப முடியும். आपके जो बाजू में है आप उसके कोई अंतर बगैर आप आत्मा में भर सकते हैं. சரீரத்துல ஒரு இது வெளிக்காட்டுதல் இல்லாம நீங்க ஆவியில நிரம்ப முடியும். आपके शरीर से कोई ऐसी क्रिया ना करते हुए भी आप आत्मा में भर सकते हैं. அந்த அனுபவத்தை அடிக்கடி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. उस अनुभव को अपनी प्रैक्टिस में लेकर आइए. நான் பாட்டு பாடினாலும் ஆவிக்குள்ளாகி பாடணும். जो भी आप गीत गाते हैं वो आत्मा में गाना चाहिए. வசன வாசித்தா ஆவிக்குள்ளாகி வாசிக்கணும். जो भी वचन पढ़ते हैं उसको भी आत्मा में पढ़ना चाहिए. ஆவியானவரோடு இணைந்து செய்கிறது தான் அந்த ஆவியில் நிரம்பின அனுபவம். जो आत्मा के साथ रहकर करना है वो
आत्मा के साथ मिल जाना है। ஆசையோடு கேளுங்க, அதை பெற்றுக்கொள்வீங்க. आप बड़ी आशा और लगन के साथ करें, आप प्राप्त कर लेंगे। இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. हे पिताजी, इस सभी को मांगने के लिए मेरी मदद कीजिए। நாம் மெய்யாய் ஆவிக்குரியவர்களாய் செயல்பட தொடங்குவோம். और सच्ची में हम आत्मिक जन बन जाएं। அப்போ இந்த ஆவி உலகத்துல வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளும் உடைக்கப்பட்டு போகும். इस तरह से आत्मा के विरोध में आने वाले सारे विरोध को हम सामना कर पाएंगे। பெரிய ஜெய ஜீவியம் செய்ய முடியும். एक बड़ा जय का जीवन हम जिएंगे। ஆவிக்கென்று விதையுங்கள். आत्मा के लिए बोइए। நான் இந்த உலகத்துக்காக விதைக்கிறவன் அல்ல. मैं संसार के लिए बोने वाला नहीं, நான் ஆவிக்கென்று விதைக்கிறேன். मैं आत्मा के लिए बोना चाहता हूँ। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் அபிஷேகம் பெறாதவர்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிற நேரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கை தட்டுகளுக்கு மேலாக அந்நிய பாஷை சத்தம் வரட்டும், ஸ்தோத்திர சத்தம் வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத யார் இந்த கூட்டத்தில் இருந்தாலும் இந்த வேளையில் கேளுங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். பரிசுத்த ஆவியானவரே, வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது நிரப்பும், இப்பொழுது நிரப்பும். உமது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால், உமது அந்நிய பாஷையின் வரத்தினால், இன்னும் ஆவியின் வரங்களால் ஒவ்வொருவரை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஷகலபர் அதுரபலபா ஷந்துனமா ஓ லபாபாபாபா ஷிகலபௌரியாந்தமனமா ஷலபௌரியாந்தலா. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள் கடந்து வருவீராக. இன்று முதல் ஆவிக்குரியவர்களாய் ஜீவிக்கும்படியாய் கிருபை ஊற்றுவீராக, கிருபை ஊற்றுவீராக, கிருபை ஊற்றுவீராக. ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக, ஆவியினாலே பிழைத்திருக்கும்படியாக, ஆவியினால் நிறைந்திருக்கும்படியாக, ஆவிக்கேற்றபடி விதைக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிகம் அதிகம் அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தின் கூரைகள் அகற்றியே இது சமயம் உன்னத பல நீந்திடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை நிறமதில் வானவர் ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தினிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவர் ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தினிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சுயமாடம்பாரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே. மாயமான யாவி நின்றும் மனமனை பேணும் ஆயரே அடைக்கலமே. வானம் திறந்தருளும் பல தானங்களை நிறமதில் வானவர் ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தினிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவர் ஞானமுள்ள நாதரே, தினிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அதிகம் அதிகம் அன்பில் அமிழ்ந்து
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டோம். ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளருவோம். ஆவிக்குரிய ஜனங்களாக இருப்போம். ஆவியின் கனி 9. அந்த 9 விதமான கனியும் நம்மளை ஆயுதம் ஆகணும். அந்த கனியை தேடி இயேசு வாராரு, தேவன் வாராரு. முதலாவது கனி அன்பு. அன்புள்ளவர்களாக இருக்கணும், ஒருவருக்கு அன்பாக இருக்கணும். ரெண்டாவது கனி சந்தோஷம், உள்ள சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். இயேசுடைய வருகையை பார்த்துட்டே இருக்கணும், நிறைவடைஞ்சுட்டே இருக்கணும். மூன்றாவது சமாதானம், அமைதியாக இருக்கணும், உள்ளம் தெளிவாக இருக்கணும். ஒரு கலங்கள் வரக்கூடாது, தத்தளிவு வரக்கூடாது. அந்த அளவில் ஜீவியம் மகிமையாக இருக்கணும். நாலாவது நீடிய பொறுமை, எந்த இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும், மிகுந்த பொறுமை, ஆத்திரப்படக்கூடாது, தேவபிள்ளைகள் அமைதியாக இருக்கணும். ஐந்தாவது தயவு, தயவுள்ள ஜனங்களாக இருக்கணும், தயவாக இருக்கணும். ஆறாவது நற்குணம், நல்ல நற்குணமாக இருக்கணும். வார்த்தைகள் எல்லாம் மென்மையான வார்த்தைகளாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும். ஏழாவது விசுவாசம், விசுவாசத்தில் வளர்ந்துட்டே இருக்கணும், எரியுண்டே இருக்கணும், குறை விடக்கூடாது, ஒரு இடத்துலையும் குறை விடக்கூடாது, வளர்ந்துட்டே இருக்கணும். எட்டாவது சாந்தம், சாந்தமான குணம். 9வது இச்சை அடக்கம், ஒன்றே செய்யக்கூடாது. 9வது கனியம் நம் வாழ்க்கையில் ஆயுதாகிண்டே இருக்கணும். கனி தேடி இயேசு வருகிறார். ஆராதிங்க கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. கனி மரங்களை மாறுங்க, கனி மரங்களை மாறுங்க, கனி மரங்களை மாறுங்க, கனி மரங்களை. 9வது கனியும் ஆயுதாகட்டும், ஆயுதாகட்டும். கனியை தேடி வருகிறார், கனியை தேடி வருகிறார், கனியை தேடி வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிங்க, அற்புதிங்க, வளருங்க. ஜீவியம் வளரட்டும், ஜீவியம் வளரட்டும், ஜீவியம் வளரட்டும், ஜீவியம் வளரட்டும், ஜீவியம் வளரட்டும், வளரட்டும். கிரியையில வளரட்டும், கிரியையில வளரட்டும், கிரியையில வளருங்க, கிரியையில வளருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மறுபடியும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஆவிக்கிற ஜனங்களாக இருப்போம், ஆவிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தாவீதை ஸ்தோத்திரிப்போம். குமாரனா இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு சீக்கிரம் வர போறார், அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளை தூக்கி எடுக்க போறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் அல்ல. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நல்ல தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் தந்ததுக்காக, ஆவிக்குரிய நல்ல சத்தியங்களை வெளிப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கேட்கறது மாத்திரம் அல்ல, அதுபடி ஜீவியம் அமைய, ஜீவியம் வளர, ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்ய முடியாத ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு உங்களுக்கு நல்ல பிதாவே. மலைகள்